ஹலோ ஆஸ்பிரன்ஸ், வணக்கம். வெல்கம் டு லெட்ஸ் லேர்ன். இந்த வீடியோவில் நம்ம வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ் அனாலிசிஸ் ஆஃப் 4th நவம்பர் டு 10th நவம்பர் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆர்டிக்கலே என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹவு இக்னோர்டு லேண்ட்ஸ்லைட் அலர்ட் லெட் டு சுமன்ஸ்ரீ ரன்னிங் ட்ரை. ஸோ சுபன்ஸ்ரீ ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா அருணாச்சல் பிரதேஷ் அண்ட் அசாம் ரீஜனில் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அங்கே வந்து ஒரு லேண்ட்ஸ்லைட் அக்கர் ஆனதுனால டவுன் ஸ்ட்ரீமில் வரக்கூடிய தண்ணி வந்து ப்ராப்பராக இருக்கிறது இல்லை அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ த ரிவர் ஹேஸ் ரன் ட்ரை. ஓகேங்களா. ஸோ அப்போ சுபன்ஸ்ரீ ரிவரை பற்றி நம்ம பார்க்கணுன்னா, இட் இஸ் அ டிரான்ஸ் ஹிமாலயன் ரிவர். திபத்தில் சுயால்சூ அப்படிங்கிற மாதிரி இதை நேம் பண்ணுறாங்க. இது வந்து பிரம்மபுத்திராவுடைய ரைட் பேங்க் ட்ரிபியூட்ரி. ஓகேங்களா. ஸோ அப்போ திபத்துலேயுமே வந்துட்டு சில ப்ராவின்சஸில் இந்த பர்டிகுலர் ரிவர் ஃப்ளோ ஆகுது. இந்தியன் ஸ்டேட்ஸ்லன்னு பார்க்கும்போது அருணாச்சல் பிரதேஷ் அண்ட் அசாம் ஸ்டேட்ஸில் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கக்கூடிய ரிவர் தான் இந்த சுபன்ஸ்ரீ ரிவர். ஸோ அதோடைய ஜாகிரபிக்கல் ஃபீச்சர்ஸ் தான் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ட்ரைனேஜ் பேசின் கிட்டத்தட்ட மோர் தென் 30,000 ஸ்கொயர் கிலோமீட்டர் வரைக்கும் இருக்குது. லார்ஜஸ்ட் ட்ரிபியூட்டரி ஆஃப் பிரம்மபுத்திரா தான் இந்த சுபன்ஸ்ரீ ரிவர். ஓகேங்களா. ஸோ இட் கான்ட்ரிபியூட்ஸ் டு 7.92% ஆஃப் தி பிரம்மபுத்திராஸ் டோட்டல் ஃப்ளோ. ஸோ இப்போ இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா சுபன்ஸ்ரீ லோவர் ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த மேப் ரீஜனில் தான் வந்துட்டு இருக்குது. அஃபிஷியலி நேம்ட் அஸ் SLHEP. இது வந்து ஒரு அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் கிராவிட்டி டேம் ஆன் தி சுபன்ஸ்ரீ ரிவர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. மெயின்லி இன் நார்த் ஈஸ்டர்ன் ஏரியா. ஸோ இப்போ வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துக்கிட்டு தான் வந்து இருக்குது. ஸோ கிராவிட்டி டேம் அப்படிங்கிறது என்னன்னு சொல்கிறாங்கன்னா, ஓன் வெயிட் வந்து இருக்கும். அந்த டேமுக்குன்னு உண்டான ஓன் வெயிட் வந்து இருக்கும். தட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ரெசிஸ்டிங் தி த்ரஸ்ட் ஆஃப் தி வாட்டர். ஸோ வாட்டரோடைய ஸ்டோரேஜ் வந்து என்டையர்லி அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் மூலமாக தான் வந்து நிறுத்தப்பட்டிருக்கும். ஸோ அதுதான் வந்து கிராவிட்டி டேம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ டிஸ்கிரைப்டு ஆஸ் அ ரன் ஆஃப் தி ரிவர் ப்ராஜெக்ட் பை தி நேஷ்னல் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் கார்பரேஷன். ஸோ அதை வந்துட்டு ரன் ஆஃப் தி பவர் ப்ராஜெக்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா 2000 மெகாவாட் ஆஃப் பவரை வந்து சப்ளை பண்ணுறதுக்கு உண்டான கெப்பாசிட்டி வந்து இருக்குது இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம். ஸோ ரன் ஆஃப் ரிவர் ஹைட்ரோ ப்ராஜெக்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து என்னென்னா, ஃப்ளோ ஆஃப் ரிவர்ஸ் வந்து டவுன்வர்டாக போயிட்டுருக்கும் இல்லையா அந்த ஸ்லோப்பில். ஸோ அந்த ஸ்லோப்பில் போயிட்டுருக்கும்போது கரண்ட்டை ஜென்ரேட் பண்ணுறதா ரன் ஆஃப் ரிவர் ஹைட்ரோ ப்ராஜெக்ட்ஸ் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. இதில் வந்து மைக்ரோ டர்பைன் ஜென்ரேட்டர்ஸை யூஸ் பண்ணி இந்த ஃப்ளோ ஆஃப் வாட்டருங்கும் போது கைனட்டிக் எனர்ஜி தான் வந்து இருக்கும். ஸோ அந்த கைனட்டிக் எனர்ஜியை வந்து கேப்சர் பண்ணிப்பாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரன் ஆஃப் ரிவர் ஹைட்ரோ ப்ராஜெக்ட்ஸ் இன் சுபன்ஸ்ரீ ரிவர். ஸோ இந்த NHPC லிமிடெட் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா 2005லேயே இந்த SLHEP ப்ராஜெக்டை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட் நடந்துக்கிட்டு இருக்கும் போதே நிறையா லேண்ட்ஸ்லைட்ஸு, ரீடிசைன்ஸ், அப்போசிஷன்லாமே வந்துட்டு இருந்திருக்கு. ஸோ லோக்கல் ஸ்டேக் ஹோல்டர்ஸ், அங்கே இருக்கக்கூடிய மக்களுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்டுக்கு எதிர்த்தா நிறையா வந்து விஷயங்கள் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2011லேருந்து 2019 வரைக்குமே வந்துட்டு இந்த ப்ராஜெக்ட் ஸ்டாலில் தான் வந்து இருந்திருக்கு. ஓகேங்களா. ஸோ இந்த ப்ராஜெக்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ரெஸ்யூம்ட் இன் 2019 ஆஃப்டர் த கிளியரன்ஸ் பை தி NGT. ஸோ நேஷனல் க்ரீன் ட்ரிபியூனலுக்கு கீழே தான் இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட் மறுபடியும் ரெஸ்யூம் ஆயிருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ நடக்கக்கூடிய அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டிஸ் 2024 வந்து முடிவடையும் அப்படிங்கிறதையும் வந்து சொல்கிறாங்க. ஸோ சப்போஸ் வந்துட்டு இந்த பர்டிகுலர் சுபன்ஸ்ரீ ப்ராஜெக்ட் வந்து பிளான் பண்ண மாதிரி கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா இட் வில் பி தி லார்ஜஸ்ட் ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட் இன் இந்தியா அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணுறாங்க ஒரு அடிஷ்னல் ஃபேக்டாக. ஸோ இப்போ ஆக்சுவலாகவே என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேம் என்டையராக வந்து ரெசர்வாயருக்குள்ளே வந்து கொலாப்ஸ் ஆகிடுச்சு பிகாஸ் ஆஃப் தி லேண்ட்ஸ்லைட் ஹேப்பண்ட். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி லேண்ட்ஸ்லைட்ஸ் வந்து இப்போ தான் புதுசாக அப்படின்னு வந்து கேட்டால் இல்லை. ஏப்ரல் 2022 கிட்டத்தட்ட 6 லேண்ட்ஸ்லைட் வந்து நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த டெபாசிட்ஸ் பிளாக்டு தி ஒன்லி ஃபங்க்ஷனல் டைவர்ஷன் டனல் அண்ட் ஸ்டாப்டு த ஃப்ளோ ஆஃப் வாட்டர் டவுன் ஸ்ட்ரீம் ஆஃப் த டேம் இன்டு த சுபன்ஸ்ரீ ரிவர். ஸோ டேமில் இருந்து அந்த ரிவருக்கு போகிற தண்ணி வந்து இப்போ பிளாக் இருக்குது. ஓகேங்களா. ஸோ அப்போ அந்த டைவர்ஷன் டனல் திருப்பி விடுவாங்க இல்லையா வாட்டரை, ஸோ ஒரு ஏரியாவுக்கும். ஸோ அந்த டைவர்ஷன் டனலுமே வந்துட்டு ஃபுல்லாக பிளாக் ஆகிருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதுக்கு வந்துட்டு ஒரு அத்தாரிட்டேட்டிவ் பாடி யார் இருக்காங்கன்னா சென்ட்ரல் எலக்ட்ரிசிட்டி அத்தாரிட்டி. ஸோ அவங்க தான் வந்து எலக்ட்ரிசிட்டி சிஸ்டம்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு பார்ப்பாங்க ஃபார் தி ஓவரால் சென்ட்ரல் லெவல். ஓகேங்களா. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த டைவர்ஷன் டனலில் வந்து இம்பேக்ட் நடந்திருக்கு இல்லையா. ஸோ அது வந்து ஸ்லோப் ஸ்டெபிலிட்டி ஆஃப் த ப்ராஜெக்டே ஒழிய இந்த லேண்ட்ஸ் ஸ்லைட்னால எதுவுமே பெருசாக ஏற்படலை அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்போ நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் ஏதாவது வந்துச்சுன்னா இந்த டேம் வந்து பெருசாக எதுவும் பாதிப்பு இல்லைன்னா அவங்க ஒரு தரப்பில் வந்துட்டு ஒரு கவுண்டர் ரீசன்ஸ் எடுத்து வச்சுட்ருக்காங்க. ஆனால் NHPC என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ரெக்கமெண்டேஷன்ஸை வந்துட்டு அவங்க இக்னோர் பண்ணுறாங்க. ஸோ அக்கார்டிங் டு NHPC லிமிடெட் நோ மோர் அசஸ்மெண்ட் ஆஃப் த லேண்ட்ஸ்லைட் ஹசார்ட்ஸ் அண்ட் தேர் இம்பாக்ட் வாஸ் நீடட். ஸோ இன்னுமே வந்துட்டு எந்த ஒரு லேண்ட்ஸ்லைடு இம்பேக்ட்ஸுமே வந்துட்டு தேவை இல்லை. ஏன் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி ஒரு ப்ராஜெக்டை
பாதி அளவு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ அதை வந்துட்டு நம்ம இன்னும் கண்டினியூ பண்ணிவிட்டு கொண்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஸோ ஸ்லோப் ஸ்டெபிலைசேஷனை தான் வந்து நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ என்னென்ன மாதிரிலாம் விஷயங்கள் வந்து பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, டெம்பரவரி ஷீட் பைல் டைக் விச் இஸ் அ மெட்டாலிக் பெரியர் வித் ஸ்டீல் பிரேசிங். அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டீஸே இன்னுமே கொஞ்சம் நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. மெயின்லி இன்சைட் தி ரிசர்வாயர் டு ஐசோலேட் தி அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்பில்லவே கேட்ஸ். ஸோ அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கக்கூடிய விஷயங்களில் எந்த ஒரு டேமேஜும் ஏற்படக்கூடாது அப்படின்னா அதை சுற்றி நம்ம ஒரு ப்ராப்பரான மெட்டாலிக் பெரியர் கேட்ஸ் வந்து போடணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் ஈஸியாக வந்து ஸ்லோப் ஸ்டெபிலைசேஷன் ப்ராசஸ் வந்துட்டு நல்லா இருக்கும். அதனால் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் டைமில் இந்த மாதிரி லேண்ட்ஸ்லைட்ஸ் ஏதாவது ஏற்பட்டாலுமே பாதிப்பு இருக்காது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ஆக்சுவல் நியூஸ். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, WSU டு செட்டப் கேம்பஸ் இன் பெங்களூரு ஆஸ்திரேலியன் எஜுகேஷன் மினிஸ்டர். ஸோ வெஸ்டர்ன் சிட்னி யூனிவர்சிட்டி அப்படிங்கிற யூனிவர்சிட்டி வந்து பார்த்திங்கன்னா 375th ரேங்க் குளோபலாக வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 3rd ஆஸ்திரேலியன் யூனிவர்சிட்டியாக இந்தியாவில் கேம்பஸ் செட் பண்ண போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடியே வந்து ஆஸ்திரேலியாவிலேருந்து 2 யூனிவர்சிட்டி இந்தியாவில் இருந்திருக்கு. ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா தியாகின் யூனிவர்சிட்டி அண்ட் யூனிவர்சிட்டி ஆஃப் ஒல்லாங்காங். ஓகேங்களா. ஸோ இப்போ வெஸ்டர்ன் சிட்னி யூனிவர்சிட்டி வந்து எங்கே கேம்பஸை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூரில் 2025 ஸ்டார்ட் பண்ண போகிறதா வந்து சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடியே இருந்திருக்க டியாக்கின் யூனிவர்சிட்டி அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் ஒல்லாங்காங் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் சென்டர்ஸ் அத்தாரிட்டிக்கு கீழே லே பண்ண போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த IFSCA கிட்ட தான் வந்து பெர்மிஷன் வந்து வாங்கியிருக்காங்க. ஏன் அப்படின்னா கிஃப்ட் சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு குஜராத்தில் வந்து இருக்கும் ஃபார் தி ஃபினான்ஷியல் டெக்னாலஜி இனிஷியேட்டிவ்ஸ். ஓகேங்களா. ஸோ அப்போ அங்கே தான் வந்து கேம்பஸை லே பண்ணுறதுக்காக இந்த IFSCA கிட்ட பெர்மிஷன் வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அந்த கிஃப்ட் சிட்டிக்குள்ளே கேம்பஸஸ் செட் பண்ணணும்னா IFSCA கிட்ட தான் வந்து வாங்கணும். their campuses will be governed by the setting up and operation of international branch campus and offshore education சென்டர்ஸ் ரெகுலேஷன்ஸ் 2022. ஸோ இப்போ இந்த IFSCAக்குன்னு தனியாக வந்து சில ரூல்ஸ் எல்லாமே வந்து இருக்கும். ஸோ அதை ஃபுல்லாக அவங்களே வந்து கவர்ன் பண்ணிப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அந்த IFSCA தான் இட் இஸ் த ரெகுலேட்டரி பாடி ஃபார் கிஃப்ட் சிட்டி. ஸோ டியாகின் அண்ட் வெல்லாங்காங் கேம்பஸஸ் வந்து பார்த்திங்கன்னா 2024 ஆப்ரேஷனல் ஆகப்படும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஆல் ஃபாரின் யூனிவர்சிட்டிஸ் இன்டெண்டட் டு செட் அப் கேம்பஸஸ் அவுட் சைட் ஆஃப் தி கிஃப்ட் சிட்டி வில் பி கவர்ன்டு பை தி UGC. ஸோ அப்போ கிஃப்ட் சிட்டியை தாண்டி மற்ற வேறு ஏதாவது இடத்துல ஒரு இன்டர்நேஷ்னல் கேம்பஸை லே பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து UGC கிட்ட தான் வந்து பெர்மிஷன் வாங்கணும், விச் இஸ் யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன். ஓகேங்களா. ஸோ மண்டேயில் என்ன நடந்திருக்குன்னா விச் இஸ் on 6th November 6 மெமராண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வந்து சைன் பண்ணியிருக்கு பிட்வீன் வேரியஸ் யூனிவர்சிட்டிஸ். என்ன தான் வந்து மற்ற கிட்டத்தட்ட 3 யூனிவர்சிட்டிஸ் இந்தியாவில் கேம்பஸஸ் இருந்தாலுமே மற்ற யூனிவர்சிட்டிஸ்க்கு அதாவது டெக்னாலஜிக்கல் இது இல்லைனா டிப்ளமோ கோர்சஸ் சர்டிஃபைடு கோர்சஸ் வந்து ஸ்பான்சர் பண்ணுறது இந்த மாதிரி வந்து எஜுகேஷன் ரிலேட்டடாக நிறைய MOUs வந்து சைன் பண்ணிட்டு தான் வந்துக்கிட்டு இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளிண்டர்ஸ் யூனிவர்சிட்டி, கிரிஃபித் யூனிவர்சிட்டி, ஜேம்ஸ் குக் யூனிவர்சிட்டி, லாட்ரோப் யூனிவர்சிட்டி இந்த மாதிரிலாம் வந்துட்டு இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸ்க்கு நம்ம MOU வந்து சைன் பண்ணியிருந்திருக்கோம். ஓகேங்களா. ஸோ இப்போ கிஃப்ட் சிட்டியில் இந்த 2 கேம்பஸஸ்லாம் வந்து இருக்கு இல்லையா. ஸோ அவங்க என்ன மாதிரி கோர்சஸ் வந்து எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மாஸ்டர்ஸ் இன் சைபர் செக்யூரிட்டி அண்ட் மாஸ்டர்ஸ் இன் பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ். அடுத்த ஆர்டிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா பாரத் ஆட்டா. ஓகேங்களா. The government has reduced the price of state-produced Bharat Atta by ₹2 per kg to control prices during the festival season. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பாரத் ஆட்டா அப்படிங்கிறது வந்து கவர்மெண்ட்டோடைய ஒரு கோதுமை மாவு ப்ராடக்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ அப்போ பாரத் பிராண்ட் ஆட்டாவில் தான் வந்து கவர்மெண்ட் மக்களுக்கு கோதுமை மாவை ஒரு ரேஷனலைஸ்டு ப்ரைஸஸில் வந்து வழங்குறாங்க. ஓகேங்களா. ஸோ மெயினாக ஃபெஸ்டிவல் சீசனில் வந்துட்டு மக்களோட கன்சம்ஷன் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால ₹2 வந்து கம்மி பண்ணியிருக்காங்க per kg ஆஃப் பேக்கெட். ஓகேங்களா. ஸோ இட் இஸ் அ டைப் ஆஃப் வீட் ஃப்ளோர் லான்ச்டு பை த இந்தியன் கவர்மெண்ட். இதோடைய மேக்ஸிமம் ரீட்டைல் ப்ரைஸ் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 27.5 per kilogram தான் வந்து இருக்கும். மார்க்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 35 per kg இருக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருந்திருக்காங்க. இந்த மாதிரி இனிஷியேட்டிவ் மூலமாக வந்து எசென்ஷியல் கமாடிட்டி ப்ரைஸஸை வந்து கவர்மெண்ட்டுமே வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு வழிகாட்டுதலாக வந்து இருக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஆட்டாவை எங்கெங்கெல்லாம் வந்து விற்கிறாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கேந்திரிய பந்தர், நேஷ்னல் அக்ரிகல்ச்சர் கோஆப்ரேட்டிவ் மார்க்கெட்டிங் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் அண்ட் NCCF அதாவது நேஷ்னல் கோஆப்ரேட்டிவ் கன்சூமர் ஃபெடரேஷன். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய அவுட்லெட்ஸில் தான் வந்து பாரத் ஆட்டா வந்து விற்கப்படும். ஓகேங்களா. ஸோ இந்த பாரத் ஆட்டா மூலமாக நிறைய கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் வந்துட்டு
அவங்களுடைய இந்த மாதிரி அவுட்லெட்ஸ் அவங்களுக்கு ரொம்பவே ஆக்சசபிளாக இருக்கும். ஸோ அவங்க வந்துட்டு வாங்குறாங்க அதை அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ த கவர்மெண்ட் ஹாஸ் ஆல்சோ பீன் செல்லிங் சன்னா தால் அண்டர் தி பாரத் பிராண்ட். ஸோ பாரத் பிராண்டுக்கு கீழே வேறு என்ன ப்ராடக்ட் வந்து விற்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சன்னா தால். So NAFED founded in 1958 and NCCF in 1965 are prominent cooperative organizations. They are registered under the Multi-State Cooperative Societies Act of 2002 for agriculture product procurement and marketing. ஸோ இது ஃபுல்லாகவே என்டையராக வந்து ப்ரொக்யூர்மெண்ட்லேருந்து மார்க்கெட்டிங் வரைக்கும் யார் பார்த்துட்ருக்கா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நஃபேதும் NCCF தான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதில் வந்து கேந்திரிய பந்தர் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து இருக்கு இல்லையா? ஸோ அதுனா என்னென்னு பார்த்துடலாம். ஸோ கேந்திரிய பந்தர் அப்படிங்கிறது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் கன்சியூமர் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியாக வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்ட ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டிடியூஷன். ஓகேங்களா? ஸோ இந்த கேந்திரிய பந்தரில் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் அந்த ஜென்ரல் பப்ளிக் வந்து ஈஸியாக வந்து பொருள் வாங்கலாம். எப்படி வந்து நமக்கு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் இருக்கோ கவர்மெண்ட்டே வந்து நடத்தக்கூடிய ஒரு அவுட்லெட்ஸில் இந்த மாதிரி கவர்மெண்ட் விற்கக்கூடிய பிராண்ட்ஸ் எல்லாமே வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து குட் குவாலிட்டி ஆஃப் டெய்லி நீட்ஸை வந்து ரீசனபிள் ப்ரைஸஸில் விற்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்டார்ட் பண்ணாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம்க்கு ஒரு அடிஷ்னல் ஃபெசிலிட்டியாக தான் வந்து இது கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா? கேந்திரிய பந்தர் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கேந்திரிய பந்தர் வந்து எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது மினிஸ்ட்ரி ஆஃப் பர்சனல் பப்ளிக் கிரீவன்சஸ் அண்ட் பென்ஷன்ஸ்க்கு கீழே இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் ஆஃப் பர்சனல் அண்ட் ட்ரைனிங் கீழே தான் வந்து இருக்குது. இதுதான் லார்ஜஸ்ட் கன்சியூமர் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி இந்த கண்ட்ரியாக வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இட் இஸ் அ மல்டி ஸ்டேட் கன்சியூமர் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி ஃபங்க்ஷனிங் இன் மோர் தென் ஒன் ஸ்டேட். ஓகேங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா நித்தி ஆயோக் வெளிவிட்ட CWMI ரிப்போர்ட் வந்து நம்ம பார்க்க போகிறோம். நித்தி ஆயோக் த இந்தியன் கவர்மெண்ட்ஸ் திங்க் டேங்க் இஸ் கன்சிடரிங் கண்டினியூயிங் தி காம்போசிட் வாட்டர் மேனேஜ்மெண்ட் இண்டெக்ஸ் ரிப்போர்ட். அதாவது இப்போ இவ்வளோ நாளாக CWMI ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு வெளிவிட்டுக்கிட்டு இருந்தாங்க நித்தி ஆயோக். இப்போ வந்து அதை ஸ்டாப் பண்ணுறதா வந்து சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ இப்போ எவ்வளோ வருஷமாக வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 5 வருஷமாக வந்து வெளியிட்டிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பார்க்கும்போது இந்தியன் ஸ்டேட்ஸில் வாட்டர் மேனேஜ்மெண்ட்டை எப்படியெல்லாம் அசஸ் பண்ணலாம், அதுக்குண்டான அந்த வாட்டர் பொட்டென்ஷியல்லாம் எவ்வளோ அப்படிங்கிறத டேட்டா பாயிண்ட்ஸாக வந்து கொடுக்கறது தான் இந்த CWMI காம்போசிட் வாட்டர் மேனேஜ்மெண்ட் இண்டெக்ஸ் ரிப்போர்ட். ஓகேங்களா? ஸோ இந்த லேட்டஸ்ட் எடிஷன் ஆஃப் தி ரிப்போர்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வாட்டர் ஸ்கேர்சிட்டி அப்படிங்கிறது ஒரு தேசிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம். ஸோ வித் டிக்ரீசிங் ஆனுவல் பெர் கேபிட்டா வாட்டர் அவைலபிலிட்டி. ஸோ ஒரு நாளைக்கு ஒரு மனிதனுக்கு யூட்டிலைஸ் ஆகக்கூடிய தண்ணியோட அளவு குறைஞ்சிக்கிட்டே வந்து இருக்குது. ஸோ அதாவது பற்றாக்குறை வந்து ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ அதை வந்து ஹைலைட் பண்ணி தான் இந்த ரிப்போர்ட் வந்து இருந்திருக்கு இவ்வளோ நாளாகவே. While the third and fourth editions of the report have been delayed due to unavailability of updated data during the COVID-19 pandemic. ஸோ COVID-19 பேண்டமிக் அப்போ எந்த ஒரு டேட்டா அனாலிசிஸுமே வந்துட்டு நித்தி ஆயோக்னால இந்த ரிப்போர்ட்டுக்காக ஜென்ரேட் பண்ண முடியலை. அதுக்கப்புறம் வந்து நிறையா விஷயங்கள் மூலமாகவே வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவல்ஸில் டேட்டாலாம் கலெக்ட் பண்ணாலுமே அது எஃபிஷியண்ட்டாக வந்து இல்லாதது காரணத்தினால ஓகேப்பா போதும் நம்ம 5 வருஷத்துக்கு முன்னாடியே ஆரம்பித்தோம், இப்போ வந்து இதை டிஸ்கண்டினியூ பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவெடுத்துட்டாங்க. ஸோ த ரிப்போர்ட் எய்ம்டு டு சப்போர்ட் தி எவிடன்ஸ் பேஸ்டு பாலிசி டெசிஷன்ஸ். அந்த ரிப்போர்ட் வந்ததுலேருந்து வாட்டர் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பாலிசி வந்து மேக் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு அப்படிங்கிறதையும் வந்து சொல்கிறாங்க. இந்த ரிப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா நித்தி ஆயோக் தனியாக வந்து பண்ணல, in association with 3 ministries departments, the water department of water resources, department of drinking water and sanitation and department of rural development. ஸோ இந்த 3 டிபார்ட்மெண்ட்டோட சேர்ந்து தான் நித்தி ஆயோக் இந்த CWMI ரிப்போர்ட் வந்து லான்ச் பண்ணிட்டு இருந்தாங்க இவ்வளோ நாள் வரைக்கும். இனிமேல் அது டிஸ்கண்டினியூ பண்ண போகிறாங்க. ஸோ CWMI இட் இஸ் ரிலேட்டட் டு நித்தி ஆயோக் அப்படிங்கிறத வேணால் ஞாபகம் வச்சுக்கணும். காம்போசிட் வாட்டர் மேனேஜ்மெண்ட் இண்டெக்ஸுங்கிறது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா காங்கோவில் நிறையா மேசிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் பீப்புள் வந்து நடக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. யுனைடெட் நேஷன்ஸ் உடைய IOM, யுனைடெட் நேஷன்ஸ் இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் ஆஃப் மைக்ரேஷன் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா number of people who have been internally displaced in the Democratic Republic of Congo has risen to 6.9 million due to the ongoing conflict with the ரெபெல் குரூப் மூமெண்ட் ஜூ 23 மாஸ் விச் இஸ் M23 அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இன்டர்னலாகவே டிஸ்பிளேஸ் ஆகிருக்காங்க. ஸோ டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோக்குள்ளே இப்போ இங்கே வந்து சண்டை நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இங்கே வந்துட்டு போயிருந்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலி வந்து சண்டை வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அந்த ஏரியாவுக்கு மக்கள்லாம் வந்து வெவ்வேறு பக்கம் அவங்க கண்ட்ரிக்குள்ளேயே வந்துட்டு போயிட்டுருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்போ டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோ இவ்வளோ பேர்லாம் பெரிய பேராக வச்சுருக்காங்களே, டெமோக்ரஸி ரிப்பப்ளிக்லாம் வச்சுருக்காங்களே. ஸோ இங்கே வந்து சிவில் வாரே வந்து கிடையாதா அப்படின்னு வந்து கேட்டால் சிவில் வார்ஸ் வந்து ப்ரீவியஸாகவே இருந்திருக்கு. 1996லேயும் ஒரு சிவில் வார் நடந்திருக்கு, 1998லேயுமே ஒரு சிவில் வார் நடந்திருக்கு. அது இல்லாமையே ரவாண்டா ஜெனோசைட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு. த கான்ஃப்ளிக்ட் எரப்டட் இன் த வேக் ஆஃப் த ரவாண்டன் ஜெனோசைட் இன் 1994. ஸோ ரவாண்டா அப்படிங்கிறது இட் இஸ் அ பார்டரிங் கண்ட்ரி ஆஃப் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோ.
காங்கோ. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹுட்டு எக்ஸ்ட்ரிமிஸ்ட், அது ஹுட்டு அப்படிங்கிறது ஒரு கம்யூனிட்டி ஆஃப் பீப்புள். ஸோ அங்கே இருந்த எக்ஸ்ட்ரிமிஸ்ட் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா மைனாரிட்டி எத்தனிக் துட்சீஸை வந்துட்டு கொலை பண்ணிட்டாங்க. ஓகேங்களா. ஸோ நான் எக்ஸ்ட்ரிமிஸ்ட் ஹுட்டூஸ். ஸோ ஹுட்டு எக்ஸ்ட்ரிமிஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நான் ஹுட்டு எக்ஸ்ட்ரிமிஸ்டையும் டுட்ஸீஸையும் வந்துட்டு ஜீனோசைட் வந்து பண்ணாங்க. அதுதான் வந்து ரவாண்டா ஜீனோசைட் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஸோ அப்போலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்டர்ன் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோ பார்டரிங் ரவாண்டா வந்து பார்த்திங்கன்னா நிறைய இன்சர்ஜென்சி வந்து ஃபேஸ் பண்ணிட்டு தான் வந்து இருக்குது. ஸோ அதனாலேயே வந்து நிறையா பீப்புள் இன்டர்னலி டிஸ்பிளேஸ் ஆகிட்டுருக்காங்க அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ மோஸ்ட்டாக வந்து ரீசன்ஸ் ஃபார் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா மெயின்லி எத்னிக் இன்டாலரன்ஸ், அந்த விஷயம் தான் நம்ம லாஸ்ட் ஸ்லைட்லேயே வந்து பார்த்தோம் இல்லையா. அடுத்து பார்த்திங்கன்னா பொலிட்டிக்கல் அன்சர்டன்ட்டி. ஸோ இதில் வந்து சால்வ் பண்ணுறதுக்கு உண்டான ஒருமித்த கருத்துக்கள் இந்த நாடுகளுக்குள்ளே வந்து இல்லாமல் இருக்கிறது. அடுத்து பார்த்திங்கன்னா ரீஜனல் டென்ஷன்ஸ். ஸோ ஈஸ்ட் சைடில் தானே பிரச்சனை, ஓகே நான் வெஸ்ட் சைடு போய்க்கிறேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே வந்து ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்க. ஸோ அதை வந்துட்டு ஒரு ரீசனாக வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ அப்போ டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோ சுற்றி இருக்கக்கூடிய கண்ட்ரீஸ் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா இட் இஸ் காங்கோ, அங்கோலா, டான்சானியா, புருண்டி, ரவாண்டா அண்ட் சவுத் சூடான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹவ் ஆர் தி MiG-21 ஃபைட்டர் ஜெட்ஸ் பீயிங் ஃபேஸ்ட் அவுட். ஸோ இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த MiG-21 ஃபைட்டர் ஜெட் ஸ்குவாட்ரானை வந்துட்டு ஃபேஸ் அவுட் பண்ணுறதா வந்து சொல்கிறாங்க. இந்த ஃபேஸிங் அவுட் ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா 2025 முடிவடையும். ஸோ ஏன் வந்து நம்ம ஒரு ஏர்க்ராஃப்டை ஃபேஸிங் அவுட் பண்ணோம், அது வந்து நம்ம கண்ட்ரியில் இருக்கக்கூடிய அந்த ஆர்மி இல்லை ஏர் ஃபோர்ஸில் இருக்கக்கூடிய அந்த மெஷினரியிலேருந்து தூக்கிடுறாங்க. ஓகேங்களா. ஸோ ஏன் அப்படி தூக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு பேக் ஸ்டோரி வந்து இருக்குது, அதை நம்ம பார்க்கலாம். ஸோ த லீகசி ஜெட்ஸ் வில் பி ரீப்ளேஸ்டு பை தி LCA Mark 1A மேனுஃபேக்சர்ட் பை ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட். ஸோ அப்போ நம்ம இந்த MiG-21 ஃபைட்டர் ஜெட் இவ்வளோ நாளாக நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம், அதுக்கு பதிலாக என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா லைட் காம்பேக்ட் ஏர்க்ராஃப்டான அந்த Mark 1A விச் வாஸ் மேனுஃபேக்சர்ட் பை ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட். ஓகேங்களா. ஸோ இந்த MiG-21 பற்றி பார்த்தோம்னா இந்தியாவுடைய லாங்கஸ்ட் சர்விங் ஃபைட்டர் பிளேனாக தான் வந்து இது இருக்குது. இந்தியா காட் இட்ஸ் ஃபர்ஸ்ட் சிங்கிள் இன்ஜின் MiG-21 1963. அப்போலேருந்தே வந்து இந்த பர்டிகுலர் MiG-21 நம்ம ரொபஸ்ட்டாக வந்து தயாரிக்க ஆரம்பிச்சிட்டோம் ஃப்ரம் தி சோவியத் ஆரிஜின் சூப்பர்சோனிக் ஃபைட்டர்ஸ். ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த MiG-21 டெக்னாலஜிக்கல் சப்போர்ட் ஆகட்டும், அந்த இனிஷியல் சப்போர்ட் எல்லாமே வந்துட்டு சோவியத் ஆரிஜினில் தான் வந்துட்டு இருந்திருக்கு. ஸோ இட் ரிமைண்ட் த ஃப்ரண்ட் லைன் ஃபைட்டர் ஜெட் ஆஃப் த ஃபோர்ஸ் ஃபார் அ லாங் டைம். ஸோ நம்ம நிறையா வார்ஸ்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா MiG-21 ஃபைட்டர்ஸ்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருந்திருக்கோம். ஆனால் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய MiG-21 ஏர்க்ராஃப்ட்ஸ் வந்து ஃப்ளையிங் காஃபின்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா நிறைய பைலட் கேஷுவாலிட்டிஸ் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு, நிறைய ஆக்சிடென்ட்ஸ் வந்து நடந்துக்கிட்டு இருக்கிற ஒரே காரணத்தினால தான் ஃப்ளையிங் காஃபின்ஸ்னு சொல்கிறாங்க. லாஸ்ட் 60 இயர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா more than 200 பைலட்ஸ் அண்ட் 60 சிவிலியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த MiG ஏர்க்ராஃப்ட்லேயே நிறைய கிராஷஸ் வந்து ஏற்பட்டு இறந்துருக்காங்க. ஸோ மெஜாரிட்டி ஆஃப் தி MiG-21 வேறு லைசன்ஸ் ப்ரொடியூஸ்டு இன் இந்தியா. ஸோ இந்தியாவிலேயே வந்து ப்ரொடக்ஷன் பண்ணிருக்கக்கூடிய இந்த மாதிரி ஏர்க்ராஃப்ட் வந்து ஏதோ ஒரு ராசி இல்லை அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க போல். ஸோ அதனால் வந்து MiG-21 வந்து தூக்கிடுறாங்க. ஸோ இதில் யாருமே வந்துட்டு மறுபடியும் பைலட்டாக எடுக்கிறதுக்குமே வந்து பயப்படுறாங்க. ஸோ இன்டர்னலாக ஏதாவது இது பிரச்சனை இருக்கா, டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லேயே ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறத வந்துட்டு அவங்களால சரியாக வந்து கண்டுபிடிக்க முடியறதில்ல. ஸோ ஓகேப்பா நம்ம ஃபேஸ் அவுட் பண்ணிட்டு புதுசாக வந்து LCA Mark 1A வந்து வச்சுக்கலாம் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் Su-30MK இந்த பர்டிகுலர் ஏர்க்ராஃப்டையுமே வந்துட்டு வாங்க போகிறதா வந்து சொல்லியிருந்திருக்காங்க. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேட்சையுமே வந்து ஸ்குவாட்ரான் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நம்பர் 4 ஸ்குவாட்ரானை வந்து ஊரியால்ஸ் அப்படின்னு வந்து நேம் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஊரியால்ஸ் ஆஃப் தி IAF வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக ராஜஸ்தான் பக்கத்தில் ஃபேஸிங் அவுட் வந்து பண்ணதாக வந்து சொல்லப்படுது. அடுத்து பார்த்திங்கன்னா குவாலியருடைய மியூசிக்கல் பாஸ்ட். ஸோ நம்ம லாஸ்ட் வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட்டிவ் சிட்டிஸை வந்து பார்த்துருந்தோம். ஸோ நம்ம கண்ட்ரியில் எவ்வளோ க்ரியேட்டிவ் சிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்துருந்தோம். ஏன் வந்து அது க்ரியேட்டிவ் சிட்டிஸாக இருக்குது, மொத்தம் எந்தெந்த கேட்டகரிஸில் வந்து க்ரியேட்டிவ் சிட்டிஸ் வந்து கொடுத்துருக்காங்க, இதெல்லாமே வந்து லாஸ்ட் வீக் கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோவில் வந்து இருக்குது. ஸோ பார்க்காதவங்க அதை போய் இப்போ வந்து பாருங்கள். அதில் வந்து இப்போ ரீசெண்டாக குவாலியருக்கு வந்து பார்த்திங்கன்னா மியூசிக் கேட்டகரியில் க்ரியேட்டிவ் சிட்டிஸ் நெட்வொர்க்கில் ஒரு அங்கீகாரம் வந்து கிடச்சிருக்கு. ஓகேங்களா. ஸோ அப்போ அதுக்கு உண்டான மியூசிக்கல் பாஸ்ட் வந்து என்னவா இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த ஒரு பர்டிகுலர் ஆர்டிக்கல். ஸோ குவாலியர் ஹேஸ் ரிச் மியூசிக்கல் ஹிஸ்ட்ரி. ஸோ வந்து பார்த்திங்கன்னா குவாலியர் கரானா அப்படின்னே வந்துட்டு ஒன்று இருக்குது. ஸோ ஒன் ஆஃப் தி ஓல்டஸ்ட் அண்ட் மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் கரானாஸ் இந்த ஹிந்துஸ்தானி கிளாசிக்கல் மியூசிக். நம்ம ஆர்ட் அண்ட் கல்ச்சரில் வந்து பார்த்திங்கன்னா ஹிந்துஸ்தானி கிளாசிக்கல் மியூசிக், கர்நாடிக் கிளாசிக்கல் மியூசிக்னு 2 டைப் ஆஃப் மியூசிக்ஸ் வந்து நம்ம படிப்போம். அதில் ஹிந்துஸ்தானி மியூசிக்கல்
ஸ்டைலில் வந்து பார்த்திங்கன்னா கரானா அப்படின்னு வந்து இருக்கும். ஸோ கரானா இட் இஸ் நத்திங் பட் தி மியூசிக்கல் ஸ்டைல். ஸோ எந்த அளவுக்கு அவங்க டிஃப்ரென்ஷியேட்டட் டு அதர் ஸ்டைல்ஸாக வந்து இருக்காங்க அப்படிங்கிறதான் வந்து கரானா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இட் இஸ் சிம்ப்ளி அ மியூசிக்கல் ஸ்டைல். ஓகேங்களா. ஸோ ராஜா மான்சிங் தோமர் அவர் தான் வந்து ஒரு மிகப்பெரிய பேட்ரன் ஆஃப் மியூசிக். ஸோ அண்ட் ரூலர் ஆஃப் குவாலியர் டியூரிங் த 15th century. அவர் தான் வந்து கரானாவுடைய க்ரோத்துக்கு நிறையா சிக்னிஃபிகண்ட் கான்ட்ரிபியூஷன்ஸ் வந்து நிறைய மியூசிக்கல் நோட்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறது, நிறையா கரானா ஸ்டைல்ஸை வந்துட்டு கொண்டு வரது, இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ராஜா மான்சிங் தோமர் வந்து பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ ஹி இன்ஹெரிட்டட் ஹிஸ் மியூசிக்கல் லீனேஜ் ஃப்ரம் ஹிஸ் கிரேட் கிராண்ட் ஃபாதர் துங்கரேந்திரா சிங் தோமர். ஸோ அவருடைய பாட்டன் காலத்திலருந்தே வந்து மியூசிக் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டண்ட்டாக இருந்திருக்கு. துங்கேந்திரா கம்போஸ்ட் விஷ்ணு பாத்தாஸ் அண்ட் இன்ட்ரடியூஸ்ட் அ யூனிக் சிங்கிங் ஸ்டைல் தட் ஹி பாஸ்ட் டவுன் டு மான்சிங். ஸோ அப்போ வழியாக வந்து அவங்க குடும்பமே வந்து கலை குடும்பமாகவே வந்து இருந்திருக்காங்க. ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு குவாலியர் கரானாஸ். ஓகேங்களா. ஸோ மான்சிங் இஸ் ஆல்சோ கிரெடிட்டட் வித் த இன்வென்ஷன் ஆஃப் துருப்பத் சிங்கிங். ஸோ துருப்பத் அப்படிங்கிறது வந்துட்டு அதுவுமே ஒரு கிளாசிக்கல் மியூசிக் ஜென்ரு தான். ஸோ அண்ட் ஹீ ரோட் மனக்குட்டுஹலா த ஃபர்ஸ்ட் மியூசிக் ட்ரீடைஸ் இன் ஹிந்தி. ஓகேங்களா. ஸோ இதுவுமே வந்து ராஜா மான்சிங் தான் வந்து எழுதுகிறாங்க. மேக்கிங் கிளாசிக்கல் மியூசிக் மோர் அக்சசபிள் டு வைடர் ஆடியன்ஸ். ஸோ இது மூலமாக வந்து கிளாசிக்கல் மியூசிக் நிறையா பீப்புளுக்கு வந்து தெரியப்படுது, மெயின்லி வித் திஸ் மனக்குட்டுஹலா மியூசிக் ட்ரீடைஸ். ஓகேங்களா. ஸோ இவருடைய எஃபர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் மியூசிக்கில் ரொம்பவே போற்றப்பட்டுச்சு. மெயினாக எப்படி வந்து அதர் பீப்புளுக்கெல்லாம் வந்து ரீச் ஆச்சு அப்படின்னு வந்து பார்க்கும்போது அவர் சான்ஸ்கிரிட் சாங்ஸ் எல்லாத்தையுமே வந்து சிம்பிளர் ஹிந்தி காம்போசிஷன்ஸாக வந்து மாற்றி மக்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து கொண்டு போய் சேர்த்தாங்க. ஓகேங்களா. ஸோ நிறைய மியூசிக் செஷன்ஸ் எல்லாமே வந்து ராஜா மான்சிங் வந்து பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஹிஸ் மியூசிக்கல் கான்ட்ரிபியூஷன்ஸ் ஃபார் அப்ரிஷியேட்டட் நாட் ஓன்லி பை ஹிஸ் சப்ஜெக்ட்ஸ் பட் ஆல்சோ பை சூஃபீஸ் அண்ட் முஸ்லீம் சுல்தான்ஸ். ஸோ அவருடைய அந்த மியூசிக்கல் கான்ட்ரிபியூஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பீப்புள் மட்டும் இல்லாமல் மற்ற சூஃபி செயின்ஸ் எல்லாம் வந்துருந்துருப்பாங்களே அந்த காலகட்டத்தில். ஸோ அவங்களாலையுமே வந்து அப்ரிஷியேபிள் பண்ணப்படுது. ஸோ முகல் ரூல் அந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நாத்கான், நதன் பிர்பக்ஷ் அவங்கெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கரானாவோட டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்பவே important personalities வந்து இருந்தாங்க. The Gharana was instrumental in transforming Drupad into Kayal singing, incorporating elements of Qawwali. அதாவது இந்த கயல் கவாலி இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹிந்துஸ்தானி கிளாசிக்கல் மியூசிக்ஸில் வந்துட்டு சில ஸ்டைல்ஸாக வந்து படிப்போம். உஸ்தாத் நதன் பிர்பக்ஷ் was a key figure in the creation of Kayal, a structured raga representation system that gained immense popularity in the 18th and 19th centuries and remains relevant today. ஸோ அதில் வந்து உஸ்தாத் நதன் பிர்பக்ஷ் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கயல் சிங்கிங்க்கு வந்து ரொம்பவே ஸ்டார்ட் பண்ணி அது ரொம்ப ரொபஸ்ட் ஆடியன்ஸ்க்கு வந்துட்டு கொண்டு போய் சேர்த்தாங்க. நோட்டபிளி குவாலியர் கரானா இன்கார்பரேட் பர்ஷியன் வேர்ட்ஸ். ஏன்னா முகல் ரூலுக்கு வந்துச்சு இல்லையா. ஸோ அதனால் பர்ஷியன் வேர்ட்ஸையுமே வந்துட்டு இன்கார்பரேட் பண்ணி அதுக்கப்புறம் வந்துட்டு பந்திஷ் கி தும்ரி அப்படின்னு வந்து சொல்லிட்டு ஒரு கான்செப்டையும் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அதாவது தும்ரி அப்படின்னா வந்து ரிலேட்டட் டு லவ் ஆர் மெலோடியஸ் சாங் அதையும் வந்துட்டு இன்கார்பரேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து இந்த குவாலியர் கரானாக்குள்ளேயே வந்து நிறையா ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க பின்னாடி வந்தவங்க எல்லாருமே. ஸோ அதில் ப்ராமினென்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் ஃபிகர்ஸ் எல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா பதே இனாயத் ஹுசைன் கான், வசுதேவ புவா ஜோஷி, பாலகிருஷ்ண புவா இச்சல் கரஞ்சிகார், பிஆர் தியோதர் அண்ட் ஃபரிடா கனும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க. அடுத்த ஜென்ரேஷன்லேயுமே வந்துட்டு நிறையா குவாலியர் கரானாவோட ப்ரொபனன்ஸ் வந்து இருந்திருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இந்த நேம்ஸ் எல்லாம் எதுக்கோ வந்து பார்த்து வச்சுக்காங்க. ஏன்னா 2023 யூபிஎஸ்சி கொஷின்ஸ்லையுமே வந்துட்டு நம்ம சில நேம்ஸ் எல்லாம் வந்து கொடுத்து ஹூ ஆர் தி ரிலேட்டட் டு அந்த மாதிரிலாம் வந்து கேட்டிருந்திருக்காங்க. ஸோ அதனால் இதுவுமே வந்து நம்ம பார்த்து வச்சுக்கலாம். ஸோ அப்போ குவாலியர் அப்படின்னு வந்து சொல்லும்போது வெறும் இந்த கரானாவை மட்டும்தான் அப்படின்னு வந்து கேட்டால் அது மட்டும் இல்லை. ஸோ மியான் டான்சன் அவரோட வாழ்க்கை வரலாறும் குவாலியரை சுற்றி தான் வந்து அமைஞ்சிருந்திருக்கு. ஸோ ஹி வாஸ் பார்ன் அஸ் ராமதனு. ஸோ அவரோட இயற்பெயர் வந்து பார்த்திங்கன்னா ராமதனு. அவர் தான் வந்து ரொம்பவே செலிப்ரேட்டட் மியூசிஷியன் ஹூ ட்ரெயின்ட் அண்டர் சுவாமி ஹரிதாஸ் அண்ட் சூஃபி செயின் முகமது கௌஸ் இன் தி குவாலியர் கரானா ஸ்டைல். ஸோ இவருக்கு வந்துட்டு குரு வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா சுவாமி ஹரிதாஸ் அண்ட் சூஃபி செயின் முகமது கௌஸ். ஸோ மியான் டான்சன் வந்து பார்த்திங்கன்னா கிங் ராம்சந்திர சிங் ஆஃப் ரேவா அவருடைய கோர்ட்டில் மியூசிஷியனாக இருந்தாங்க. அதே மாதிரி முகல் கோர்ட் ஆஃப் அக்பர்லேயும் வந்து மியூசிஷியனாக வந்து இருந்தாங்க. ஓகேங்களா. ஸோ அக்பரோட அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபார் டான்சன் இஸ் வெல் டாக்குமெண்டட் இன் அபுல் ஃபசல்ஸ் ஏனி அக்பரி. ஸோ ஏனி அக்பரியிலையுமே வந்து டான்சன் பற்றின இன்ஃபர்மேஷன் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க.
ஆனால் இந்த தான்சன் அப்படிங்கிற ஒரு டைட்டில் யார் கொடுத்தாங்கன்னா ராஜா விக்ரமஜித் ஆஃப் ஸ்குவாலியர். இட் இஸ் அ ப்ரீவியஸ் இயர் UPSC கொஷின். அமங் தி மெனி ஒர்க்ஸ் attributed to him here, treatise named the Ragamala, many dohas describing the lakshanas or the attributes of ragas, Sangeet Sar and Sri Ganesh Stostra. ஸோ இந்த மாதிரி வந்து நிறையா விஷயங்கள் மியான் டான்சனால் உருவாக்கப்பட்டிருக்கு டு தி மியூசிக்கல் வேர்ல்டு. ஓகேங்களா. ஸோ த கரானா ஆஃப் டான்சன், அவரே வந்து தனக்கு ஒரு கரானாக்கு ஒரு ஸ்டைல் வந்து க்ரியேட் பண்ணிக்கிட்டாங்க, விச் இஸ் சேனியா கரானா அப்படின்னு வந்து சொல்லப்படக்கூடியது. ஸோ அப்போ அவருடைய இயற்பெயர் வந்து ராமதானு. ஸோ தான்சன் அப்படிங்கிற ஒரு பேர் வந்து ராஜா விக்ரமஜித் ஆஃப் குவாலியர் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ மியான் அப்படிங்கிற பேர் யார் கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா அக்பர் வந்து கொடுத்துருந்துருக்காரு. ஓகேங்களா. ஸோ இது வந்து ஒரு அடிஷ்னல் ஃபேக்ட். ஸோ இதுதான் வந்து குவாலியருடைய மியூசிக்கல் பாஸ்ட். தான்சன் வந்து இறந்ததுக்கு அப்புறமே அவருடைய உடல் வந்து குவாலியரில் தான் வந்து புதைக்கப்பட்டதாகவுமே வந்துட்டு சொல்லப்படுது. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து குவாலியருடைய மியூசிக்கல் பாஸ்ட் ஹிஸ்ட்ரி. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அப்சர்வேட்டரி ஸ்பாட் ரெட் அரோரா ஓவர் லடக். ஸோ நம்ம ஜாகிரஃபி வந்து படிக்கும் போது ஆராரா பொரியாலிஸ், அரோரா ஆஸ்ட்ராலிஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 கான்செப்ட் வந்து படிப்போம், விச் இஸ் நத்திங் பட் தி ஃப்ளேர் லைட்ஸ் happening in the sky. ஓகேங்களா. due to solar flares and other electromagnetic properties happening in the sky. ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா லடாக்கில் இருக்கக்கூடிய ஹேண்ட்லி அண்ட் மேரக் அப்சர்வேட்டரிஸ் வந்து நைட் ஸ்கையோட ஃபோட்டோகிராஃபி வந்து பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ அதில் வந்து ஒரு அன்காமன் ஃபீச்சர்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க, விச் இஸ் த ரெட் அரோரா. ஓகேங்களா. ஸோ அரோராஸ் அப்படிங்கிறது வந்துட்டு பிரைட் லைட்டோடைய பேட்டர்ன்ஸாக தான் வந்து இருந்திருக்கு. ஸோ இவ்வளோ நேரமாக நான் சொன்னேன் இல்லையா. ஸோ அந்த ஆரோரா பொரியாலிஸ், ஆரோரா ஆஸ்ட்ராலிஸ், அந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் மூலமாக வந்து நமக்கு ஸ்கையில் வந்து தெரியக்கூட தான் வந்து ஆரோரா அப்படிங்கிறத வந்து சொல்லுவாங்க. ஹேண்ட்லி அப்சர்வேட்டரி வாஸ் ஏபிள் டு கேப்சர் த லைட்ஸ் டுவர்ட்ஸ் த நார்தன் ஹரைசான். ஸோ நார்தன் ரீஜனில் இருக்கக்கூடிய லைட்ஸ் எல்லாம் வந்து கேப்சர் பண்ணுறது வந்து இந்த ஹேண்ட்லி அப்சர்வேட்டரியாக வந்து இருக்குது. இதுவே மேரக்கில் இருக்கக்கூடிய கேமரா எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பேங்காங் சோ லேக் பக்கத்தில் வந்து இருக்குது. ஸோ இட் வாஸ் அப்ஸ்ட்ரக்டட் பை ஹை மவுண்டன்ஸ் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ ஹேண்ட்லி இஸ் அன் ஐடியல் பிளேஸ் டு அப்சர்வ் தி phenomenon as it is the India's only dark sky reserve. ஸோ ஹேண்ட்லி அப்சர்வேட்டரி வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் நியூஸில் வந்து ரெகுலராக வந்து இருந்துகிட்டே இருந்துச்சு. இதை பற்றின நான் சின்ன ஃபேக்ட் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ ஹேண்ட்லி அப்சர்வேட்டரி இட் இஸ் இந்தியாஸ் ஒன்லி டார்க் ஸ்கை ரிசர்வ். அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா நிறையா அஸ்ட்ரானமிக்கல் எக்ஸ்ப்ளோரேஷன்ஸ்லாம் அந்த மேக் பண்ணலாம். ஏன் அப்படின்னா அங்கே நைட் ஸ்கை ரொம்பவே டார்க்காக இருக்கும். அங்கே ஸ்டார் ஃபார்மேஷன்ஸோ இல்லை க்ளவுட் ஃபார்மேஷன்ஸோ அந்த மாதிரிலாம் வந்துட்டு பெருசாக இருக்காது. ஸோ இந்த மாதிரி வந்து டார்க் ஸ்கையை மெஷர் பண்ணக்கூடிய ஒரு யூனிட் வந்து பார்த்திங்கன்னா பாட்டில் ஸ்கேல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. 1 to 9 வரைக்கும் அதோட ஸ்கேல் யூனிட் வந்து இருக்கும். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 அப்படிங்கிற ஒரு ஃபிகர் தான் ஹேண்ட்லி அப்சர்வேட்டரிக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இதுவே வந்து பார்த்திங்கன்னா சவுத் இந்தியாவிலையுமே வந்து ஹேண்ட்லி அப்சர்வேட்டரி ரிலேட்டடாக ஒரு அப்சர்வேட்டரி வந்து இருக்குது, விச் இஸ் தலக்காவேரி இன் கர்நாடகா. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட்லி அப்சர்வேட்டரி ஆஃப் த சவுத் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது அதோடைய பாட்டில் ஸ்கேல் வந்து பார்த்திங்கன்னா 2. ஓகேங்களா. ஸோ பாட்டில் ஸ்கேல் இஸ் த மெஷர்மெண்ட் ஆஃப் டார்க் ஸ்கை. அடிஷ்னலாக நம்ம ஹேண்ட்லே பற்றி என்ன தெரிஞ்சுக்கிறோன்னு பார்த்திங்கன்னா ஷங்தங் வைல்ட் லைஃப் சாங்சுரி அப்படிங்கிறது வந்து ஹேண்ட்லி அப்சர்வேட்டரிஸ் பக்கத்தில் தான் வந்துட்டு இருக்குது. இட் இஸ் இன் லடாக். ஸோ இப்போ ஆரோராஸ் எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத வந்து சின்னதாக நம்ம ரீகேப் பண்ணிடலாம். சோலார் விண்ட் அப்படிங்கிறத வந்து ஃபார்ம் ஆகுமா. ஸோ சோலார் விண்டில் மெயின்லி என்ன இருக்கும், சார்ஜு ப்ரோட்டான்ஸ், எலக்ட்ரான்ஸ் அந்த மாதிரிலாம் வந்துட்டு இருக்கும். ஸோ அந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாமே வந்து ஏர்த்தோடைய மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து டச் ஆகும்போது அது ஒரு மாதிரி சென்சிடைஸ் ஆகும். ஓகேங்களா. ஸோ இப்போ ஏர்த் அட்மாஸ்பியரில் வந்துட்டு அது தெரியுமா. ஸோ அப்போ எலக்ட்ரான்ஸ் கொலைட் வித் வேரியஸ் மாலிகுல்ஸ் இந்த அட்மாஸ்பியர். ஸோ நம்மளோட ஏர்த் அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய மாலிகுல்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணி நிறையா எக்ஸைட்டேஷன் ஆஃப் கொலிஷன்ஸ் வந்து ஏற்படும். ஸோ அது மூலமாக தான் வந்துட்டு வெவ்வேறு விதமான வெளிச்சம் வந்து தென்படுது. ஓகேங்களா. ஸோ இப்போ ரெட் அரோராஸ் இருந்துச்சுன்னா ஆக்சிஜன் மாலிகுல்ஸ் அதிகமாக இருக்குது நம்மளோட அட்மாஸ்பியரில் அப்படிங்கிறத வந்து அர்த்தம். அடுத்து பார்த்திங்கன்னா ப்ளூ அரோராஸ் இருந்ததுன்னா நைட்ரஜன் மாலிகுல்ஸ், க்ரீன் அரோராஸ் இருந்ததுன்னா ஆக்சிஜன் மாலிகுல்ஸ் தான் வந்து சொல்கிறாங்க. பிங்க் அரோராஸ் இருந்ததுன்னா நைட்ரஜன் மாலிகுல்ஸ். ஸோ பிங்க் அண்ட் ப்ளூ ஆர் நைட்ரஜன் மாலிகுல்ஸ், ரெட் அண்ட் க்ரீன் ஆர் ஆக்சிஜன் மாலிகுல்ஸ். ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் ஹவ் ஆர்ஆர்எஸ் ஒர்க். மெயின்லி தி நார்தர்ன் லைட்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ நார்தர்னில் இருக்கக்கூடியது வந்து ஆர்ஆர்ஓ பொரியாலிஸ், சதர்னில் இருக்கக்கூடியது ஆர்ஆர்ஓ ஆஸ்ட்ராலிஸ். அடுத்து பார்த்திங்கன்னா காளேஸ்வரம் லிஃப்ட் இரிகேஷன் ப்ராஜெக்ட். ஸோ இது இங்கே வந்து ஒரு கான்ட்ரவர்சி ஏற்பட்டிருக்கு. ஹேஸ் எரப்டட் இன் தி தெலுங்கானா ஓவர் அலீக்டு இன்ஜினியரிங் லேப்ஸஸ் இன் தி ₹1.5 lakh crore காளேஸ்வரம் ப்ராஜெக்ட். ஸோ நிறையா வந்து இன்ஜினியரிங் லேப்ஸஸ் வந்துட்டு இருக்குது. இப்படி கட்ட வேண்டியது வந்து இப்படி கட்டிட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துட்டு நிறையா அலிகேஷன்ஸ் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ அதனால் நியூஸில் இருக்கிறதுனால நம்ம KLIP பற்றி நம்ம பார்த்துடலாம். ஸோ காளேஸ்வரம் லிஃப்ட் இரிகேஷன் ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா கோதாவரி அண்டு பிரணஹிதா ரிவர், ஸோ இந்த ஏரியாவில் தான் வந்து நடக்குது, மெயின்லி இன் தெலுங்கானா. ஓகேங்களா.
இது என்ன சொல்கிறாங்கன்னா காளீஸ்வரம் இந்தியாஸ் லார்ஜஸ்ட் மல்டி ஸ்டேஜ் லிஃப்ட் இரிகேஷன் ப்ராஜெக்டாக வந்து சொல்கிறாங்க. லிஃப்ட் இரிகேஷன் ப்ராஜெக்ட் அப்படின்னா என்னென்னா, இப்போது ஒரு ரிவர் இங்கே மேலே இருக்குது, இன்னொரு ரிவர் வந்து கீழே இருக்குது. ஆனால் மேலே இருக்க ரிவருடைய ஃப்ளோக்கு தான் நம்ம தண்ணி எடுத்து கொண்டு போய் இது பண்ணணும். ஸோ லிஃப்ட் இரிகேஷன் என்ன பண்ணுன்னா, இந்த ரிவரில் இருக்கக்கூடிய வாட்டரை மேலே வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து லிஃப்ட் இரிகேஷன் மெக்கானிசம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த காளீஸ்வரம் லிஃப்ட் இரிகேஷன் ப்ராஜெக்ட்டில் 19 பம்ப் ஹவுசஸ் இருக்குது, 20 லிஃப்ட்ஸ் வந்து இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. ஸோ அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா 20 டைம் வந்து லிஃப்ட் ஆகி அந்த ரிவர் ஃப்ளோவை வந்து ப்ராப்பராக ஸ்ட்ரீம்லைன் பண்ணிவிடும். ஸோ இதான் வந்து காளீஸ்வரம் மல்டி ஸ்டேஜ் லிஃப்ட் இரிகேஷன் ப்ராஜெக்ட்டு. ஸோ இந்த லிஃப்ட் இரிகேஷன் ப்ராஜெக்ட் மூலமாக 45 lakh acres in 20 out of 31 districts in தெலங்கானாவுக்கு வந்துட்டு தண்ணி போய் சேரும், இன்க்ளூடிங் ஹைதராபாத் அண்ட் செகந்திராபாத் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஃபேஸ் வந்து ஆல்ரெடி இனாக்ரேட் பண்ணிட்டாங்க. இனிஷியல் காஸ்ட்டுமே வந்துட்டு கிட்டத்தட்ட 1 lakh crore வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. இதில் வந்து கீ பேரேஜஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ அதாவது குட்டி குட்டி டேம் ஃபீச்சர்ஸ் மாதிரி இருக்கும். அதாவது மெயின்லி கேட்ஸ், டேமில் வந்து கேட்டு திறந்து விட்டாங்க அப்படின்லாம் வந்து சொல்லுவாங்கள்ல, டேம் திறந்து விட்டாங்கன்னு சொல்லி. ஸோ அதுதான் வந்துட்டு பேரேஜஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. இந்த பேரேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா மெட்டிகாடா பேரேஜ், அன்னரம் பேரேஜ், சுண்டிலா பேரேஜ். ஓகேங்களா? ஸோ இந்த நேம்ஸ் ஆஃப் த பேரேஜஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மேபி இட் இஸ் ரிலேட்டட் டு கோதாவரியோ இல்லை கேஎல்ஐபி அந்த மாதிரிலாம் வந்துட்டு கேட்டிருக்கலாம். மெடிகாடா, அன்னரம் அண்ட் சுண்டிலா. ஸோ யூனிக்னஸ் ஆஃப் த ப்ராஜெக்ட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, தெலுங்கானா வில் ஹார்னஸ் வாட்டர் த கன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் 2 rivers with கோதாவரி பை கன்ஸ்ட்ரக்டிங் அ பேரேஜ் அட் மெடிகாடா இன் ஜெய்சங்கர் முப்பல்பள்ளி டிஸ்ட்ரிக்ட். ஓகேங்களா? ஸோ மெயினாக வந்து கோதாவரியில் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ட்ரிபியூட்டரிஸில் வந்து அந்த ஒரு கான்ஃப்ளூயன்ஸுங்கும்போது தான் இந்த வாட்டர் பொட்டென்ஷியலை வந்து எடுக்க போகிறாங்க. அதே மாதிரி ரிவர்ஸ் பம்ப் த வாட்டர் இன்டு மெயின் கோதாவரி ரிவர் அண்ட் டைவர்டட் த்ரூ லிஃப்ட்ஸ் அண்ட் பம்ப்ஸ். நம்மளுடைய சொன்ன மாதிரி லிஃப்ட் இரிகேஷன் ஃபெசிலிட்டி தான் வந்து இதை கொண்டு வர போகிறாங்க. ஸோ அப்போ கோதாவரி ரிவர் அதோடைய ஃப்ளோ வந்து நம்ம பார்த்தோன்னா நாசிக்கில் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது, நியர் திரிம்பகேஸ்வர் ஹில் ரேஞ்ச். ஸோ அங்கேருந்து வந்து ஸ்டார்ட் ஆகி நிறைய ட்ரிபியூட்டரிஸ் வந்து இருக்குது பார்த்திங்க ஃபார் கோதாவரி. ஸோ ராஜமுந்திரியில் போயிட்டு கடைசியாக வந்து கான்ஃப்ளூயன்ஸ் வந்துட்டு ஆகும். ஸோ ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா பே ஆஃப் பெங்காலில் வந்துட்டு ரீச் ஆகிடும். ஸோ அப்போ லெஃப்ட் பேங்க் ட்ரிபியூட்டரிஸ்லாம் என்னென்ன? பென்கங்கா, கட்வா, சிவனா, பூர்ணா, கடம், பிரன்ஹிதா, இந்திராவதி, தலிப்பேரு அண்ட் சபரி. ரைட் பேங்க் ட்ரிபியூட்டரிஸ் ஆஃப் கோதாவரி அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நசர்தி, தர்னா, பிரவாரா, சிந்துபானா, மஞ்சிரா, மனாயர் அண்ட் கிண்ணரசேனி. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ட்ரிபியூட்டரிஸ் வந்துட்டு இருக்குது ஃபார் தி கோதாவரி ரிவர். ஸோ இப்போ இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா நேஷ்னல் டேம் சேஃப்டி அத்தாரிட்டியுமே வந்து இதில் இன்வால்வ் பண்ணியிருந்திருப்பாங்க இந்த ஒரு பர்டிகுலர் ஆர்டிக்கலில். என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நேஷ்னல் டேம் சேஃப்டி அத்தாரிட்டி இதில் வந்து எந்த ஒரு பெருசாக லேப்சஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி வந்து தெரியலை அப்படின்னு வந்து எல்லாருமே சொன்னாலுமே, நேஷ்னல் டேம் சேஃப்டி அத்தாரிட்டியோடைய ரிப்போர்ட் படி நிறைய இன்ஜினியரிங் லேப்சஸ் வந்துட்டு இருக்குது. அதெல்லாம் வந்து கரெக்ட் பண்ண ஒழிய நம்ம ப்ராப்பர் எஃபிஷியன்சி ஆஃப் தி ப்ராஜெக்டை நம்ம எய்ம் பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ அந்த நேஷ்னல் டேம் சேஃப்டி அத்தாரிட்டி சொன்னப்பட்ட ரிப்போர்ட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த லைன் வந்து இருக்கும், இன்ஜினியரிங் லேப்சஸ் இன் தி 1.5 lakh crore காளீஸ்வரம் ப்ராஜெக்ட் அப்படின்னு வந்து சொல்லிட்டு. அப்போ நேஷ்னல் டேம் சேஃப்டி அத்தாரிட்டினா என்னென்னு வந்து பார்த்துடலாம். ஸோ டேம் சேஃப்டி ஆக்ட் வந்து பார்த்திங்கன்னா 2021 வந்து பாஸ் பண்ணாங்க பார்லிமெண்ட்டு. ஸோ அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா நேஷ்னல் டேம் சேஃப்டி அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மேண்டேட் வந்து இருக்கும். ஸோ அதோட அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு வந்து பார்க்கும்போது டேம் சேஃப்டி ரிலேட்டடாக ஸ்டாண்டர்ட்ஸை மெயின்டைன் பண்ணுறது, டேம் ரிலேட்டட் டிசாஸ்டர்ஸ் வந்து ப்ரிவென்ட் பண்ணுறது, இன்டர்ஸ்டேட் கன்சர்ன்ஸ் வந்துட்டு ரிலேட்டட் டு டேம்ஸ் எல்லாம் வந்து அட்ரஸ் பண்ணுறது, இதெல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் தி நேஷ்னல் டேம் சேஃப்டி அத்தாரிட்டி. இதோடைய ஸ்ட்ரக்சர் அப்படின்னு வந்து பார்க்கும்போது ஒரு சேர்மேன் இருப்பாங்க, ஒரு 5 மெம்பர்ஸ் வந்து இருப்பாங்க. ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இன் பாலிசி அண்ட் ரிசர்ச், டெக்னிக்கல் ரெகுலேஷன், டிசாஸ்டர் ரெசிலியன்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டீஸில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய பீப்புள் தான் நேஷனல் டேம் சேஃப்டி அத்தாரிட்டியில் வந்து இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ மெயின் ஃபீச்சர்ஸ் ஆஃப் தி ஆக்ட் அப்படின்னு வந்து பார்க்கும்போது சர்வேலன்ஸ், இன்ஸ்பெக்ஷன், ஆப்ரேஷன், மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஆல் லார்ஜ் டேம்ஸ் ரிலேட்டடாக நிறைய ப்ரொவிஷன்ஸ் வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. அதே மாதிரி இந்த ஆக்டுக்கு கீழே நான் கம்ப்ளைண்ட்ஸாக வந்து இருப்பாங்க இல்லையா, அதை சொல்கிறது கேட்காமல் இருப்பாங்கள்ல, ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெனால்ட்டி எல்லாம் எவ்வளோ இருக்குது, பீனல் ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் வந்து பார்த்திங்கன்னா தைவான் மலாக்கா ப்ளொக்கேட் அண்ட் இந்தியாஸ் ஆப்ஷன். ஸோ சைனா வந்து ஃப்ரீக்வெண்ட்லி இந்தியன் ஓஷனோ இல்லை இந்தோ பசிபிக் ரீஜனில் இருக்கக்கூடிய அந்த மற்ற டெரிட்டரிஸ்லாம் ஆக்குபன்சி வந்து பண்ணிகிட்டு இருக்காங்களே. ஸோ மேரிடைம் செக்யூரிட்டி வந்து ரொம்பவே அப்ரிஜ் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா மலாக்கா ஸ்ட்ரெயிட் வந்து எந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட், தைவான் ஸ்ட்ரெயிட் வந்து எந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருப்பாங்க. இந்தியன் கான்டெக்ஸ்ட்டில் அதை வந்து நம்ம எப்படி அதோடைய பொட்டன்ஷியாலிட்டியை ரீப் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருந்திருப்பாங்க.
ஸோ மெயின்லி வந்து பார்த்திங்கன்னா தைவான் பக்கத்தில் ஏர்ஃபோர்ஸ் அண்ட் நேவி எல்லாம் வந்து டிப்ளாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. லாஸ்ட் இயர் வந்துட்டு தைவான் ஏரியாஸில் சைனா வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு காமன் கொஷின் வந்து இருந்துகிட்டே இருக்குது. ஸோ இந்தியா வுட் டேக் ஆக்ஷன் இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் மலாக்கா அந்த மன்சி இந்த ஈவெண்ட் ஆஃப் அ கான்ஃப்ளிக் பிட்வீன் யூஎஸ் அண்ட் சைனா ஓவர் தைவான். ஸோ தைவான் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக தைவானுக்கும் சைனாக்கும் பிரச்சனை மாதிரி பெருசாக வெடிக்கிறது இல்லை. ஸோ அதுக்கு வந்து யூஎஸ்க்கும் சைனாக்கும் தான் பிரச்சனையாக இருக்குது. ஏன் அப்படின்னா யூஎஸில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய அஃபீஷியல் நான்சி பெலோசி அப்படிங்கிற ஒருத்தவங்க தான் வந்து தைவானுக்கு வந்துட்டு போயிருந்தாங்க லாஸ்ட் இயர். ஸோ அதனால் வந்து சைனா வந்து வெகுண்டு எழுந்துட்டாங்க, அது எப்படி நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் யூஎஸ்க்கும் சைனாக்கும் தான் ஒரு ரைவல்ரி மாதிரி போயிட்டுருக்கு. இதில் பலிகாடா சிக்கினவங்க தான் வந்து தைவான். ஓகேங்களா. ஸோ இப்போ தைவான் வந்து இதுக்காக ஒரு ஸ்ட்ராட்டஜியெல்லாம் வச்சுருந்தாங்க டு கவுண்டர் சைனா. ஸோ அவங்க அது வந்து பார்த்திங்கன்னா போர்க்குபைன் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லுவாங்க. போர்க்குபைன் இஸ் முள்ளமன்றின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதோட ஸ்ட்ராட்டஜி வச்சுருந்தாங்க. இட் இஸ் டிஃபென்சிவ் ஸ்ட்ராட்டஜி ஆஃப் தைவான் ஓவர் சைனா. ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்தில் இது இந்தோ பசிபிக் ஏரியாவில் தான் நடக்குது. அப்போ ஏன் இந்தியா என்ன பண்ணுது அப்படிங்கிறது தான் வந்து இந்த ஆர்டிக்கலில் சொல்கிறாங்க. இப்போ இந்தியாவுக்கு என்னென்ன மாதிரிலாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, என்னென்னலாம் த்ரெட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இந்தியாவுடைய கன்ஸ்ட்ரெயின்ஸ் இன் ரிகார்ட் டு இந்தியாஸ் ஆப்ஷன்ஸ் இன் ஸ்ட்ரெயிட் ஆஃப் மலாக்கா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ட்ரெயிட் ஆஃப் மலாக்கா பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ஸ்ட்ரெயிட் ஆஃப் மலாக்கா இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ரெயிட். ஏன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மற்ற எல்லா ஏரியாஸ்க்குமே வந்து இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் மலாக்கா வழியாக தான் நிறையா கூட்ஸ் வந்துட்டு போயிட்டுருக்கும். ஓகேங்களா. ஸோ இப்போ ஸ்ட்ரெயிட் ஆஃப் மலாக்காவை சுற்றி பார்த்திங்கன்னா மலேசியா, இந்தோனேஷியா இதெல்லாமே வந்துட்டு இருக்குது. ஸோ இப்போ ஒரு ஸ்ட்ரெயிட் அப்படின்னு வந்து படித்தோன்னா இட் கனெக்ட்ஸ் 2 சீஸில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்தமான் சீயும் சவுத் சைனா சீயுமே வந்துட்டு கனெக்ட் பண்ணுறது தான் இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் மலாக்கா. ஸோ இப்போ டிஸ்டன்ட் பிளாக்கேஜ் தட் அக்கர் ஃபார் ஃப்ரம் அ நேஷன்ஸ் டெரிட்டரி கேன் பி லீகலி சேலஞ்ச்ட் அண்டர் இன்டர்நேஷ்னல் லா. அதாவது பார்த்திங்கன்னா இப்போ இந்தியாவிலேருந்து இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் மலாக்கா ரொம்ப தூரமாக தான் வந்து இருக்குது. ஸோ இப்போ இந்தியன் டெரிட்டரிக்குள்ளே இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் மலாக்கா வராததுனால இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் மலாக்காவில் ஏதாவது பிரச்சனையாக இருந்ததுன்னா இந்தியா வந்து அதில் பங்கெடுக்கணும்னு நினச்சாங்கன்னா இன்டர்நேஷ்னல் லா கிட்ட தான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியதாக வந்து இருக்குது. ஸோ அது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் கன்ஸ்ட்ரெயிட்டாக வந்து சொல்கிறாங்க. த ட்ரேட் பாசிங் த்ரூ த ஸ்ட்ரெயிட் ஆஃப் மலாக்கா இஸ் நாட் லிமிட்டட் டு சைனா. ஸோ இவங்க வந்து சைனா ஆக்குப்பை பண்ணுறாங்க அந்த மாதிரிலாம் வந்துட்டு நம்ம சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா ஸ்ட்ரெயிட் ஆஃப் மலாக்கா மூலமாக நிறையா கண்ட்ரீஸ் வந்து பயனடைச்சிக்கிட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஜப்பான், சவுத் கொரியா, ஈவன் இந்தியா உட்பட நிறையா கண்ட்ரீஸ் வந்து அதில் ரொம்ப பெனிஃபிட்டாக அடைஞ்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸ்ட்ரெயிட்டோட லென்த் வந்து பார்த்திங்கன்னா 500 மைல்ஸ் வந்து இருக்குது. ட்ராவல்ஸ் சாவர்னிட்டி ஆஃப் அதர் நேஷன்ஸ். ஸோ மற்ற நேஷன்ஸ் வழியாக தான் மெயினாக இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் மலாக்கா ட்ராவல் ஆகிட்டுருக்கு. மெயின்லி இந்தோனேஷியா, மலேசியா, தாய்லாந்து, சிங்கப்பூர். ஸோ இதில் வந்து ஏதாவது பிளாக்கேட் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அந்த கண்ட்ரீஸ் எல்லாமே வந்து பெருசாக சப்போர்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது வந்து தெரியாது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறாங்க. அதே மாதிரி வெறும் ட்ரேட் ஆஃப் மட்டும் அதில் வந்து ஒரு பெரிய பங்கு வந்து வகிக்கிறது கிடையாது. இன்க்ளூடிங் ரெஜிஸ்ட்ரேஷன், இன்சூரன்ஸ், கார்கோ ஓனர்ஷிப்பு இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கமர்ஷியல் ஷிப்பிங்கில் ரொம்பவே காம்ப்ளெக்ஸ் டாஸ்க்காக வந்து இருக்குது. ஸோ மல்டிநேஷனல் எலமெண்ட்ஸ் எல்லாம் இதில் இன்வால்வ் ஆகிருக்கிறதுனால சவுத் ஈஸ்ட் ஏஷியா பக்கமே வந்து நிறைய கண்ட்ரீஸ் வந்து இருக்காங்க. ஸோ அப்போ அந்த மலாக்கா ஸ்ட்ரெயிட்டில் ஏதாவது பிளாக்கேட் ஏற்பட்டுச்சுன்னா இன்னொரு நிறைய எக்கனாமி வந்து டவுன்கிரேட் ஆகிடும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ ஈவன் இஃப் த ஸ்ட்ரெயிட் ஆஃப் மலாக்கா வேர் பிளாக், லார்ஜ் கேரியர்ஸ் டிரான்ஸ்போர்ட்டிங் கூட்ஸ் டு சைனா கேன் யூஸ் ஆல்டர்னேட்டிவ் ரூட்ஸ். ஸோ இப்போ சைனாக்கு வந்து நம்ம எதிராக ஏதாவது பிளாக்கேட் வந்து பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அக்ரிமெண்ட்லாம் போட்டு வச்சுருந்தாலுமே சைனா வந்து மற்ற ஸ்ட்ரெயிட்ஸ் மூலமாகவே வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ என்னென்ன ஸ்ட்ரெயிட்ஸ் அப்படின்னு வந்து பார்க்கும்போது சுண்டா ஸ்ட்ரெயிட், லம்போக் ஸ்ட்ரெயிட். ஸோ சுண்டா ஸ்ட்ரெயிட்டுமே வந்து பார்த்திங்கன்னா இந்தோனேஷியா பக்கத்தில் வந்து இருக்குது. லம்போக் ஸ்ட்ரெயிட்டுமே வந்து இந்தோனேஷியா பக்கத்தில் இருக்குது. ஆனால் இதுவே வந்து நீங்கள் வெஸ்ட் டு ஈஸ்ட் ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட் ஆஃப் மலாக்கா, அடுத்து சுண்டா ஸ்ட்ரெயிட் அண்டு லம்போக் ஸ்ட்ரெயிட், எஸ்எஸ்எல் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சுண்டா ஸ்ட்ரெயிட்டும் லம்போக் ஸ்ட்ரெயிட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஜாவா சீயை தான் வந்து கனெக்ட் பண்ணும் நியர் தி இந்தோனேஷியா, மலேசியா அந்த டெரிட்டரிக்கு கீழே. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் ஓஷன்லாம் அந்தமான் சீ வந்துட்டு இருந்திருக்கும். ஸோ அப்போ சைனா ஆல்சோ பொசஸஸ் ஸ்ட்ராட்டஜிக் பெட்ரோலியம் ரிசர்வ்ஸ் ஃபர்தர் மிட்டிகேட்டிங் த இம்பாக்ட் ஆஃப் எனி டிஸ்ரப்ஷன். ஸோ இந்த மாதிரி பிளாக்கேட் வந்து ஏற்பட்டுச்சுன்னா சைனாவும் என்ன பண்ணுவாங்க, ஓகேப்பா நீங்கள் தான் எங்களை வந்து அலோவ் பண்ணல, பிளாக் பண்ணிட்டீங்க, அதனால் நாங்கள் எதுக்கு வந்து உங்களுக்கெல்லாம் பெட்ரோலியம் ரிசர்வ்ஸ் எல்லாம் கொடுக்கணும் அந்த மாதிரிலாம் வந்துட்டு சொன்னால் மறுபடியும் எக்கனாமி ஃபுல்லாகவே டவுன்ஃபால் ஆகிடும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்தியாவோட ப்ரைமரி ஃபோக்கஸ் வந்து பார்த்திங்கன்னா கான்டினென்டல் பார்டர்ஸை வச்சு தான் நம்ம பார்க்கணுமே தவிர
வெறும் இந்த மாதிரி மேரிடைம் செக்யூரிட்டியில் பண்ணோம்னா நிறையா கண்ட்ரீஸ்க்கு வந்து பாதிப்பே ஆகிடும். ஓகேங்களா. ஸோ ஈவன் தோ நம்ம சைனா கிட்டேருந்து நிறைய மிலிட்ரி த்ரெட்ஸ் வந்திருந்தாலுமே நம்ம வந்து அவங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி திருப்பி வந்து பண்ணால் ஃபுல் வேர்ல்டுமே வந்து கொலாப்ஸ் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா. ஸோ த க்ரோயிங் யூஎஸ் இந்தியா பார்ட்னர்ஷிப் இன் வேரியஸ் டொமைன்ஸ் இஸ் எக்ஸ்பெக்டட் டு ஸ்ட்ரென்தன் இன் த கமிங் இயர்ஸ். ஸோ யூஎஸ் கூட நம்ம எப்படி அலைன் ஆயிருக்கலாம் அப்படின்னா, நம்ம தனியாக நம்மளுடைய நேஷனல் இன்ட்ரெஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம அலைன் ஆகிக்க முடியுமே தவிர, சைனாவை கவுண்டர் பண்ணுறேன் அதனால் நான் அப்படி வந்து நம்ம யூஎஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு மோட்டிவ் வந்து இப்போதைக்கு உகந்தது அல்ல அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ ஒரு ஸ்ட்ராங் இந்தியா வந்து எக்கனாமிக்கலி அண்ட் மிலிட்ரிலி வந்து வேணும். ஆனால் இந்தோ பசிபிக் ரீஜனில் மல்டிபாலாரிட்டியில் தான் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கணுமே தவிர நம்ம ஒரு பிளாக்கேடுக்கு வந்துட்டு போகக்கூடாது. ஸோ அந்த பிளாக்கேடுக்கு வந்து போனீங்கன்னா நமக்கு தான் வந்து கன்ஸ்ட்ரெயின்ஸ் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருந்திருக்காங்க. அடுத்த ஆர்டிக்கல் வந்து பார்த்திங்கன்னா EFIR எலக்ட்ரானிக் FIR which is first information report. ஸோ 22nd லா கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா யார் இப்போ ஹெட் பண்ணுறாங்கன்னா ஜஸ்டிஸ் ரித்துராஜ் அவஸ்தி. ஹி வாஸ் தி எர்ஸ்ட்வைல் ஹைகோர்ட் ஜட்ஜ் ஆஃப் கர்நாடகா. ஓகேங்களா. ஸோ அவங்க என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறாங்கன்னா, இந்த கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர் 1973 சிஆர்பிசியில் வந்துட்டு செக்ஷன் 154 அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அதை வந்து அமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க, பிகாஸ் டு ப்ரொமோட் தி EFIR. ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த EFIR ரிலேட்டடாக சில ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் வந்து கொடுத்துருந்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம எஃப்ஐஆர்னால் வந்து என்னென்னு பார்த்துருவோம். ஸோ எஃப்ஐஆர் அப்படிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட். அதாவது என்னென்னா போலீஸ்க்கு ஃபர்ஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷனை வந்து ரிப்போர்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து FIR அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இந்த பேசிக்கலி அது வந்து கம்ப்ளைண்ட் லாட்ஜ்டு வித் த போலீஸ் பை த விக்டிம். ஸோ ஒரு விக்டிம் வந்து போலீஸ்கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறது தான் அந்த FIR அப்படின்னு வந்து சொல்லப்படுது. மெயின்லி ஆஃப் அ காக்னிசபிள் அஃபென்ஸ். காக்னிசபிள் அஃபென்ஸ் அப்படின்னா என்னென்னா, போலீஸ் ஆஃபீஸர் வித்தவுட் வாரண்ட் ஒரு பர்டிகுலர் பர்சனை அரெஸ்ட் பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ அதுதான் வந்து காக்னிசபிள் அஃபென்ஸ் வித்தவுட் அரெஸ்ட் or by someone on his or her behalf. Anyone can report the commission of a காக்னிசபிள் அஃபென்ஸ் எய்தர் ஓரலி ஆர் இன் ரைட்டிங். ஸோ எந்த ஒரு பர்சனுமே வந்துட்டு ரிப்போர்ட் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ அந்த விக்டிமே வந்து போய் ரிப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் வந்து இல்லை. வேறு எந்த பர்சனாக வேணாலும் எஃப்ஐஆர் வந்துட்டு போய் இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்கலாம். ஓகேங்களா. ஸோ EFIR அப்படிங்கிறது வந்து இதே பர்டிகுலர் ரிப்போர்ட் எலக்ட்ரானிக் வெர்ஷனில் இருந்ததுன்னா அதுதான் வந்து EFIR அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ ஸ்டேட்டஸ் ஆஃப் EFIR அண்டர் கிரைம் அண்ட் கிரிமினல் ட்ராக்கிங் நெட்வொர்க் சிஸ்டம். ஸோ CCTNS அப்படின்னு வந்து ஒரு நெட்வொர்க் வந்து இருக்குது. ஸோ இந்த CCTNS பற்றி வந்து நம்ம சேனல்லையுமே வந்து நம்ம டார்கெட்டட் தேர்ஸ்டேக்கு கீழே இந்த வாரம் நம்ம ஒரு ஆர்டிக்கல் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். ஸோ அதில் வந்து டீட்டெயிலாக வந்து இருக்கும். ஸோ நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ தான் இந்த CCTNS ப்ராஜெக்ட் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அதில் வந்து 8 ஸ்டேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி EFIR யூஸ் பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க ஃபார் வேரியஸ் அஃபென்சஸ். ஓகேங்களா. ஸோ அதை வந்துட்டு கொஞ்சம் ரொபஸ்ட் மெக்கானிசமில் வந்து கொண்டு வந்தால் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த லா கமிஷனோட ரிப்போர்ட் பேசிக்ஸ். In cases where the accused is not known, registration of EFIR should be allowed for all cognizable offences as per section 154 of CRPC அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த அக்யூஸ்ட் யாருன்னே தெரியல அப்படின்னா EFIR வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் கம்பல்சரி ஃபார் காக்னிசபிள் அஃபென்சஸ். ஸோ அக்யூஸ்ட் வந்து தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாகவே வந்து EFIR வந்து அலோவ் பண்ணணும் ஃபார் ஆல் காக்னிசபிள் அஃபென்சஸ் வேர் இந்த பனிஷ்மெண்ட் ப்ரிஸ்கிரைப்ட் அண்டர் தி IPC அண்ட் அதர் லாஸ் ஆஃப் த டைம் பீங் இன்ஃபோர்ஸ் இஸ் அப் டு 3 years. ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 3 years வரைக்கும் இந்த ஜெயில் தண்டனை இருந்ததுன்னா அவங்க மேலே EFIR உடனே வந்து செலுத்தப்படணும் ஆஸ் பர் IPC அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸ்டேட்ஸ் மே எக்ஸ்பேண்ட் த லிஸ்ட் ஆஃப் அஃபென்சஸ் ஃபார் விச் EFIR மே பி ரெஜிஸ்டர்ட். ஸோ எந்தெந்த அஃபென்சஸ்க்கெல்லாம் வந்து EFIR ரெஜிஸ்டர் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து அந்தந்த ரெஸ்பெக்டிவ் ஸ்டேட்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. இது எப்போ வந்து அதை எக்ஸ்பேண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா EFIR வந்து எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் அஃபென்சஸ் வந்து இன்க்ளூட் ஆகும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. அப்போ registration of e-complaint should be allowed for all non-cognizable offences as per section 155 or CRPC. ஸோ இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா காக்னிசபிள் அஃபென்சஸ்க்கு மட்டும்தான் வந்து சொல்லியிருக்காங்க. இதுவே நான் காக்னிசபிள் அஃபென்சஸ் அதாவது they can arrest with வாரண்ட்டோட தான் வந்து அரெஸ்ட் பண்ணணும் நான் காக்னிசபிள் அஃபென்சஸ் அப்படின்னா. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா செக்ஷன் 155 ஆஃப் CRPCயில் வந்து சொல்கிறாங்க. ஆனால் இது வந்து இன்னுமே வந்து இது கொண்டு வரப்படலை. ஓகேங்களா. ஸோ வெரிஃபிகேஷன் ஆஃப் கம்ப்ளைனட் ஆர் இன்ஃபார்மண்ட் இஸ் ரெக்கமெண்டட் டு பி டன் யூசிங் ஆத்தென்டிகேஷன் டெக்னிக்ஸ். அதாவது இப்போ நான் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்து கரெக்டான ஆள் மேலே தான் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன்னா என்னோட கம்ப்ளைண்ட் வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதுக்கு உண்டான ஆத்தென்டிகேஷன் ப்ரொசீஜர் வந்து தேவை. ஸோ அந்த ஆத்தென்டிகேஷன் எப்படி வந்து பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பருக்கு OTP அனுப்பியோ இல்லை நம்ம ஆதார் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணியோ இல்லை கவர்மெண்ட் அப்ரூவ்ட் ஐடியெல்லாம் ஃபில் பண்ணி நம்மளுடைய ஆத்தென்டிசிட்டியை வந்து தெரிவிச்சுக்கலாம். ஓகேங்களா. ஸோ மினிமம் பனிஷ்மெண்ட் ஆஃப் இம்ப்ரிசன்மெண்ட் அண்ட் ஃபைன் ஷுட் பி
இன்ஃப்ளிக்டட் ஃபார் ஃபால்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் கம்ப்ளைண்ட்ஸ் ஆஃப் எஃப்ஐஆர். ஸோ நான் தப்பாக ஒரு கம்ப்ளைண்ட் வந்து மேக் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்குமே வந்து சில பனிஷ்மெண்ட் வந்து இருக்கும். ஸோ அதையுமே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த ரிப்போர்ட்டில் என்னென்ன மாதிரிலாம் ப்ரொசீஜர் வந்து இருக்குது இஎஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறத வந்து பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா, போலீஸ் ஆஃபீஸர் வில் செக் த டீடைல்ஸ் as provided in the centralized நேஷனல் போர்ட்டல். ஸோ இதுக்காக ஒரு போர்ட்டல் வந்து கிரியேட் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அந்த போர்ட்டலில் வந்து இன்ஃபார்மெண்ட் ஒரு பர்டிகுலர் அஃபென்ஸை வந்து தெரிவிப்பாங்க. ஸோ அதை வந்துட்டு செக் பண்ணுவாங்க. அந்த பர்டிகுலர் அஃபென்ஸ் காக்னிசபிள் அஃபென்ஸா இல்லையா அப்படிங்கிறத வந்து பார்ப்பாங்க. அதே மாதிரி அந்த பர்டிகுலர் அஃபென்ஸ் மூலமாக 3 இயர்ஸ்க்குள்ளே தான் ஜெயில் தண்டனை வந்து இருக்குமா இல்லையா அப்படிங்கிறத வந்து ஐபிசி செக்ஷன்ஸ் வச்சு பார்ப்பாங்க. ஓகேங்களா. ஸோ ஸ்டெப் 2ல் வந்து மொத்தம் 3 ஆப்ஷன் வந்து இருக்குமா. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த காக்னிசபிள் அஃபென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ்க்குள்ளே இருக்கா அப்படிங்கிறத வந்து பார்ப்பாங்க. ஸோ த போலீஸ் ஆஃபீஸர் வில் ரெஜிஸ்டர் த செட் இன்ஃபர்மேஷன் பை ஃபைலிங் in the prescribed format provided in Annexure C, mentioning all the relevant details including the statute involved, provisions of law, place of cause of act, time, இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 3 டேஸ்க்குள்ளே அவங்க அதை ஃபீட் பண்ணணும். ஸோ நம்ம கொடுத்துருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை கொஞ்சம் டீட்டெயில்டு மேனரில் அவங்க ரெக்கார்ட் பண்ணணும். இன்கேஸ் ஆஃப் காக்னிசபிள் அஃபென்சஸ் பனிஷபிள் அபவ் 3 இயர்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அதே ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனால் அதுக்கு எந்த செக்ஷன் இதுக்கு வரும்னு பார்த்தீங்கன்னா செக்ஷன் 154 ஆஃப் சிஆர்பிசி தான் வந்து வரும். ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா 3 டேஸ்க்குள்ளே வந்து பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம சொல்லக்கூடிய அஃபென்ஸ் வந்து நான் காக்னிசபிள் அஃபென்ஸாக வந்து இருக்க பட்சத்தில் போலீஸ் ஆஃபீஸர் வந்து அந்த இன்ஃபர்மேஷனை இஎஃப்ஐஆர் கீழே ரெஜிஸ்டரே பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த பர்டிகுலர் விஷயத்தை ஏன் இஎஃப்ஐஆராக வந்து செயல்படுத்தலை அப்படிங்கிறத ரைட்டிங்கில் எக்ஸ்ப்ளனேஷனாக வந்து அந்த ரெஸ்பெக்டிவ் கம்ப்ளைண்ட்டுக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் ரீசன்ஸை அந்த சென்ட்ரலைஸ்டு நேஷன் போர்ட்டல்லையுமே வந்து அப்லோட் பண்ணுவாங்க அண்டர் தி டேப் ஸ்டேட்டஸ். ஓகேங்களா. ஸோ அந்த நான் காக்னிசபிள் அஃபென்ஸ் வந்து கமிட் ஆகிடுச்சு அப்படின்னா செக்ஷன் 155 ஆஃப் சிஆர்பிசி வந்து அதை வச்சு டீல் பண்ணி அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா. ஸோ அப்போ நம்ம இதுலேருந்து மெயினாக என்ன தெரிஞ்சுக்கணும் வித் ரெஸ்பெக்ட் டு சிஆர்பிசி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் 155 வந்து டீல்ஸ் வித் நான் காக்னிசபிள் அஃபென்ஸ். இதுவே செக்ஷன் 154 டீல்ஸ் வித் காக்னிசபிள் அஃபென்ஸ். ஓகேங்களா. ஸோ அப்போ ஆல் ரிலவெண்ட் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன்லாம் அதில் ஃபீட் பண்ணதுக்கப்புறம் அந்த ரெஸ்பெக்டிவ் இன்ஃபார்மெண்ட்டுக்கிட்டேயுமே வந்து ஆத்தென்டிகேஷன் வந்து வாங்குவாங்க. ஸோ மெயின்லி வந்து சைன் வந்து வாங்குவாங்க வித்தின் 3 days. அந்த சைன்ட் இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிஸ்கிரைப்ட் டைம்லைனுக்குள்ளே வந்து கன்சிடர் பண்ணுவாங்க as registered. However, the police officer will not registered not signed EFIR and will be deleted from the centralized national portal. ஸோ இந்த 3 days டைம் ஃப்ரேம்குள்ளே நம்ம சைன் பண்ணிட்டோம் அப்படின்னா தான் அந்த எஃப்ஐஆர் வந்து ரெஜிஸ்டர் ஆயிருக்கு அப்படிங்கிறதாவே எடுத்துப்பாங்க. சப்போஸ் வந்து நம்ம சைன் பண்ணலை அப்படின்னா அந்த சிஎன்பி போர்ட்டல்லேருந்தே வந்து ஃபுல்லாக டெலீட் பண்ணிடுவாங்க. ஸோ இதுதான் வந்து ப்ரொசீஜர் லே டவுன் ஃபார் இஎஃப்ஐஆர் இன் தி 22nd லா கமிஷன் ரிப்போர்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டீப் ஃபேக் டெக்னாலஜி வந்து பார்க்க போகிறோம். இப்போ ரீசெண்டாக வந்து ராஷ்மிகா மந்தனா செலிப்ரிட்டி அவங்களுடைய டீப் ஃபேக் வீடியோஸ் எல்லாம் வந்து பரவானதுக்காக கவர்மெண்ட்ஸ் நிறையா ரெகுலேஷன்ஸ் எல்லாம் வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க இல்லையா. ஸோ அப்போ இந்த ஆர்டிக்கலில் வந்து பார்த்திங்கன்னா அது 2 நாள் வேறு நியூஸ் பேப்பரில் வந்து ஆர்டிகல்ஸ். ஸோ அதில் வந்து எப்படி டீப் ஃபேக் வீடியோஸை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா டீப் ஃபேக் டெக்னாலஜி இன்னுமே நேசன்ட் ஸ்டேஜில் தான் வந்து இருக்குது. ஓகேங்களா. அது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா நேச்சுரல் ஐ மூமெண்ட்ஸாக வந்து இருக்காது. மோர் வீடியோஸ் அதை வந்து துல்லியமாக கவனிக்கிறது மூலமாக ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா லைட்டிங்கு கலர் எல்லாமே வந்து ஒரு மாதிரி டல்லாக வந்து இருக்கும். ஸோ அப்போ இந்த வீடியோவையே நீங்கள் 144p ரெசல்யூஷன் வச்சு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து ஒரு பிளர்ட் இமேஜ் மாதிரி தான் வந்து தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆடியோ குவாலிட்டியுமே வந்து ரொம்பவே டிஸ்ரப்டட் சவுண்ட்ஸ் அந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்கும்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா பாடி போஸ்டர் மூமெண்ட்டெல்லாம் வந்து ஸ்ட்ரேஞ்சாக வந்து இருக்கும். ஸோ ஒரு பர்சனோடைய நார்மல் பிஹேவியராக அதில் தென்படாது. அடுத்து பார்த்திங்கன்னா ஃபேஷியல் மூமெண்ட்ஸுமே ஒரு ஆர்டிஃபிஷியலாக வந்து இருக்கும். ஓகேங்களா. ஸோ இதெல்லாமே வந்து வச்சு டீப் ஃபேக் டெக்னாலஜி மூலமாக அந்த வீடியோ உருவாச்சா இல்லையா அப்படிங்கிறத வந்து பார்க்க முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ த இந்தியன் கவர்மெண்ட் ஹாஸ் இன்ஸ்ட்ரக்டட் சோஷியல் மீடியா இன்டர்மீடியட்ஸ் டு ரிமூவ் த டீப் ஃபேக் வீடியோஸ் வித்தின் 24 hours as required by the ஐடி ரூல்ஸ் 2021. ஸோ ஐடி ரூல்ஸ் படி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டீப் ஃபேக் வீடியோஸ் எல்லாமே வந்து 24 hours-லேருந்து 36 hours-க்குள்ளே ரிமூவ் பண்ணணும் இஃப் எனி ரிப்போர்ட்ஸ் ஹேஸ் பீன் மேட். ஓகேங்களா. ஸோ அப்போ அதுக்குண்டான ஆர்டர்ஸ் வந்து கவர்மெண்ட் பாஸ் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ இப்போ டீப் ஃபேக் அப்படிங்கிறது நமக்கு நார்மலாக என்னன்னு தெரிய வந்திருக்கும் பிகாஸ் ஆஃப் திஸ் இஷ்யூ. ஸோ மெயினாக வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக தான் டீப் ஃபேக்ஸ் அப்படிங்கிறது வந்து கிரியேட் பண்ணப்படுது. ஸோ இது மூலமாக இண்டிவிஜுவல்ஸ் எல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆடியோ விஷுவல் கண்டென்ட்டை ஈஸியாக வந்து மேனிப்புலேட் பண்ண முடியும். சைபர் கிரிமினல்ஸ் அண்ட் ஸ்கேமர்ஸ் எல்லாம் பெருசாக வந்து யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறதா வந்து தெரிய வந்திருக்கு. டீப் ஃபேக் டெக்னாலஜியில் வந்து பார்த்திங்கன்னா ஜெனரேட்டிவ் அட்வர்சரியல் நெட்வொர்க்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க மெயின்லி டு மாடிஃபை ஆர் கிரியேட் இமேஜஸ் அண்ட் வீடியோஸ் பை லேர்னிங் அண்ட் டூப்ளிகேட்டிங் சப்ஜெக்ட்ஸ் மூமெண்ட்ஸ் அண்ட் ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர்
விஷயத்துக்கு யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜெனரேட்டிவ் அட்வர்சரியல் நெட்வொர்க்ஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இட் இஸ் அ டெர்மினாலஜி ரிலேட்டட் டு டீப் ஃபேக் டெக்னாலஜி. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஒரு பர்டிகுலர் ஆர்டிக்கல் பார்ப்போம். ஆப்ரேஷன் ஆல் கிளியர் அப்படின்னு வந்துட்டு லான்ச் பண்ணது ராயல் பூட்டானோட ஆர்மி இன் 2003. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த வெஸ்ட் பெங்கால் ரீஜன் பக்கத்தில் இருக்கக்கூடிய நிறைய இன்சர்ஜென்சி குரூப்ஸ்க்கு எகெயின்ஸ்டாக ராயல் பூட்டான் ஆர்மி வந்து லான்ச் பண்ணாங்க. ஸோ அதான் வந்து ஆப்ரேஷன் ஆல் கிளியர். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா லிபரேஷன் ஃப்ரண்ட் ஆஃப் அசாம், நேஷ்னல் டெமோக்ராட்டிக் ஃப்ரண்ட் ஆஃப் போடோ லேண்ட் அண்ட் கம்தாப்பூர் லிபரேஷன் ஆர்கனைசேஷன் இன் வெஸ்ட் பெங்கால், ஸோ இந்த மாதிரி ஏரியாஸில் இருந்த குரூப்பிங்ஸ்க்கு அகேன்ஸ்டாக வந்து சண்டை போட்டாங்க. இட் இஸ் ஆப்ரேஷன் ஆல் கிளியர் பை பூட்டான் கவர்மெண்ட். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீக் வந்து பார்த்த கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ் அனாலிசிஸோட ஒரு பாயிண்ட் எக்ஸ்டென்ஷன் தான். ஓகேங்களா. ஸோ அகௌரா திரிபுரா அகர்டலா லிங்க்கெல்லாம் வந்து நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அதில் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் வந்து சொல்லியிருந்திருக்காங்க. சென்ட்ரல் போர்ட் ஆஃப் இன்டைரக்ட் டாக்ஸஸ் அண்ட் கஸ்டம்ஸ். ஸோ இந்த பர்டிகுலர் பாடி ஹேட் டிக்ளேர்டு நிஷாந்த்பூர் அஸ் அ லேண்ட் கஸ்டம்ஸ் ஸ்டேஷன். அதாவது இந்த மூமெண்ட்ஸ் ஆஃப் கூட்ஸ் சர்வீசஸ் எல்லாம் வந்து நடக்கும் இல்லையா. ஸோ அதில் வந்து கஸ்டம்ஸ் செக்கிங்லாம் இருக்கும்ல. ஸோ அதுக்கு வந்து ஒரு பிளேஸை டெசிக்னேட் பண்ணி வச்சுருந்துருக்காங்க இந்தி அகோரா அகர்டலா ரயில் லிங்க். ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த நிஷாந்த்பூர் வந்து பார்த்திங்கன்னா வெஸ்ட் திரிபுராவில் வந்து இருக்குது. இதுதான் இன்டர்நேஷ்னல் இமிக்ரேஷன் ஸ்டேஷனாக வந்து இருக்க போகுது அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. லேண்ட் கஸ்டம் ஸ்டேஷன் அப்படிங்கிறதையும் வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்போ இட் மீன்ஸ் எனி நோட்டிஃபைடு பிளேஸ் மென்ட் ஃபார் த கிளியரன்ஸ் ஆஃப் குட்ஸ் இம்போர்ட்டட் ஆர் டு பி எக்ஸ்போர்ட்டட் பை லேண்ட் ஆர் இன்லேண்ட் வாட்டர். இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கவர்ன் பண்ணுறதுக்காக தான் இந்த நிஷாந்த்பூர் வந்து இருக்குது. இட் வாஸ் டிக்ளேர்டு பை சிபிஐசி. ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம தர்பூசணி பற்றி பார்க்க போகிறோம். ஸோ தர்பூசணி அப்படிங்கிறத நம்ம ஃப்ரூட் க்ராப்பாக வந்து பார்க்க போகிறதுல இட் இஸ் யூஸ்ட் அஸ் அ சிம்பிள் டு வாய்ஸ் ஃபார் தி பாலஸ்தீனியன் காஸ். ஓகேங்களா. ஸோ பாலஸ்தீனியன் ஃப்ளாகில் வந்து ரெட்டு, க்ரீனு, பிளாக், ஒயிட்டுன்னு 4 கலர் இருக்குது. ஸோ இப்போ இந்த பாலஸ்தீனியன் காஸ்க்காக ஏதாவது சப்போர்ட் க்ரியேட் பண்ணணும், அதுக்கு உண்டான மக்கள்லாம் வந்து திரட்டணும் அப்படின்னு வந்து பார்க்கும்போது அவங்களுடைய ஃப்ளாக் ஐக்கானு அந்த மாதிரிலாம் வந்து யூஸ் பண்ண, அந்த கலர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணால் என்ன பண்ணிடுறாங்கன்னா இன்ஹெரண்ட்டாகவே குளோபல் நெட்வொர்க்ஸில் அதெல்லாமே வந்துட்டு அந்த மெசேஜஸ் எல்லாம் தூக்கிறதுக்கு உண்டான ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு நிறையா பக்கம் இருக்குது. ஸோ அதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஓகேப்பா நாங்கள் இந்த மாதிரி கலர்ஸ் யூஸ் பண்ணால் தானே பண்ணுவீங்க, நாங்கள் வாட்டர்மெலன் யூஸ் பண்ணுறோம். ஏன் அப்படின்னா வாட்டர்மெலனில் வந்து 4 கலர்ஸ் இருக்குது. க்ரீனு, ரெட்டு, ஒயிட்டு, பிளாக், இந்த மாதிரி 4 கலர்ஸ் இருக்கிறதுனால இட் ரெப்ரசென்ட் பாலஸ்தீன் அப்படிங்கிற மாதிரி நிறையா பிக்கர் பிளாட்ஃபார்ம்ஸில் வாட்டர்மெலனை வச்சு பாலஸ்தீனியன் காஸ்க்கை வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை முன்னாடியே யூஸ் பண்ணியிருந்திருக்காங்களா அப்படின்னா பாலஸ்தீன்லேயே வந்துட்டு யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க. மெயின்லி வந்து பார்த்திங்கன்னா கலேத் ஹவுரானி அப்படிங்கிற ஒரு பாலஸ்தீனியன் ஆர்டிஸ்ட் வந்து ஒரு வாட்டர்மெலனுடைய ஸ்லைஸை வந்து பெயிண்ட் பண்ணியிருந்திருக்காங்க ஃபார் த சப்ஜெக்டிவ் அட்லஸ் ஆஃப் பாலஸ்தீன் ப்ராஜெக்ட். ஸோ பாலஸ்தீன் ப்ராஜெக்ட்டுக்காகவே வந்து ஒரு கவர்மெண்ட் டாக்குமெண்ட்டில் வந்து வரைஞ்சிருக்காங்க. ஹிஸ் ஒர்க் ரிசீவ்ட் வைடர் வியூவர்ஷிப் அண்ட் சர்வ் டு அசோசியேட் த வாட்டர்மெலன் வித் த பாலஸ்தீன் காஸ் ஸ்ட்ராங்லி. ஸோ நிறையா நேரங்களில் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். டு டேக் ஸ்கீம்ஸ் டு டார்கெட் ஆடியன்ஸ் கவர்மெண்ட் டு அட்வர்டைஸ் ஆன் சோஷியல் மீடியா. ஸோ இப்போ யூடியூப்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வருது இல்லையா. ஸோ இப்போ இதுவே வந்து கவர்மெண்ட் வந்துட்டு ஏதாவது அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் கொடுத்து எப்படி இருந்திருக்கும். ஸோ அதுக்காக வந்து இப்போ லான்ச் பண்ண போகிறாங்க நிறையா பிளாட்ஃபார்ம்ஸ். இப்போ ஈவன் தேட்டர்ஸ் எல்லாமே வந்து கூட இந்த மில்லட் ஸ்கீம் பற்றியோ இல்லை மற்ற இரிகேஷன் ஸ்கீம் இதெல்லாம் வந்து நம்ம நிறையா ஆட்ஸ் வந்து வருது. ஸோ இது இப்போது இனிமேல் வந்து யூடியூப்பு, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் எல்லாத்தையுமே வந்துட்டு ஆட்ஸ்லாம் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ அப்போ கவர்மெண்ட்டுமே வந்து அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்க்கு எவ்வளோ ஸ்பெண்டிங் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 5 இயர்ஸ்க்குள்ளே மோர் தென் 3500 crores வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ இதை இந்த இன்ஃபர்மேஷன் யார் சொல்கிறாங்கன்னா சென்ட்ரல் பியூரோ ஆஃப் கம்யூனிகேஷன் வந்து சொல்கிறாங்க. ஆனால் வருஷம் வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட் ஆஃப் ஸ்பெண்டிங் டு அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வந்து குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத வந்து மெயினாக மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்டுக்குன்னு வந்து காசு தனியாக வந்து இருக்குமா அப்படின்னு வந்து கேட்டால் இல்லை. ஒரு பர்டிகுலர் ஸ்கீம்லேயுமே வந்து 2% கிட்டத்தட்ட 2% அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்க்காக ஒதுக்கி வச்சுருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அப்போ அதை வச்சு தான் வந்து இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் மேக் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஃபார் இன்ஸ்டன்ஸ் உமன் ஓரியன்ட் ஸ்கீம்ஸ் லைக் உஜ்வாலா ஸ்கீமு, பேட்டி பதோ பேட்டி பச்சோ, பிரதான் மந்திரி மாத்ருவந்தா யோஜனா. ஸோ மாத்ருவந்தா யோஜனா வந்து பார்த்திங்கன்னா மெட்டர்னிட்டி பெனிஃபிட்ஸ் வந்து தரதுக்காக, உஜ்வாலா யோஜனா வந்து இந்த எல்பிஜி ஸ்கீமு, பேட்டி பதோ பேட்டி பச்சோ வந்து
கேர்ள் சைல்டு எஜுகேஷனுக்காக. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா வேரியஸ் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸில் வந்து சொல்ல போகிறாங்க. மெயின்லி வித் யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் வந்து சொல்கிறாங்க. ஸோ யூடியூப் சேனல்ஸில் வந்து என்னென்ன சேனல்ஸ் எல்லாம் வந்து உமன் ரிலேட்டட் கண்டென்ட், உமன் அதிகமாக வந்து பார்க்கக்கூடிய விஷயங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா ஸோ அந்த பர்டிகுலர் வீடியோஸ்ல எல்லாமே வந்து இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி இன்டகிரேட் பண்ணி ஆட்ஸ் எல்லாம் வந்து வரும். ஸோ அது எப்படி வந்து தெரியும் உமனா மென்னா அப்படின்னு வந்து பார்க்கும்போது, நம்ம யூடியூப்க்கு வந்து சைன்இன் பண்ணுவோமா? ஸோ சைன்இன் பண்ணுறதுக்கு வந்து ஜிமெயில் அக்கௌண்ட் தானே யூஸ் பண்ணி சைன் பண்ணுறோம். ஸோ இப்போ ஜிமெயில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணும்போதே மேலா ஃபீமேலா அப்படிங்கிறத வந்து நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா, எவ்வளோ பேர் மேல் வியூவர்ஸ் இருக்காங்க, ஃபீமேல் வியூவர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறத வந்து யூடியூப்பில் வந்து தானாக வந்து தெரிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்மளுடைய சேனலில் இருக்கக்கூடிய வியூஸுமே வந்துட்டு எவ்வளோ மென் வியூவர்ஸ் இருக்காங்க, எவ்வளோ உமன் வியூவர்ஸ் இருக்காங்க, ஸோ அதை வந்து நம்ம சேனல்லையுமே வந்து நம்ம பார்க்க முடியும். ஓகேங்களா? ஸோ இது மூலமாக கவர்மெண்ட் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வந்து மேக் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இந்த சிபிசி இருக்கு இல்லையா, சென்ட்ரல் பியூரோ ஆஃப் கம்யூனிகேஷன், இது 2017 வந்து செட்டப் பண்ணப்பட்ட ஒரு பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட். அதோடைய மேண்டேட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, கம்யூனிகேஷன் சொல்யூஷன்ஸ் டு வேரியஸ் கவர்மெண்ட் மினிஸ்ட்ரிஸ் வந்து பண்ணுறது, டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு நிறையா ஐடியாஸு, கம்யூனிகேஷன் சொல்யூஷன்ஸ்லாம் வந்து கொடுக்குறது, பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸ்க்கும் இதே வேலையை வந்து பார்ப்பாங்க. இட்ஸ் ப்ரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, சென்டர் கவர்மெண்ட்டோடைய இமேஜை வந்துட்டு மெயினாக பீப்புளோடைய எம்பவர்மெண்ட்காக கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த சிபிசியோட மெயின் மேண்டேட்டாக வந்து இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, ஆர்கானிக் ஃபார்மிங் மிஷன் இன் கேரளா மெயின்லி டு பூஸ்ட் அக்ரிகல்ச்சர். ஸோ கேரளாவில் வந்து அடுத்த 5 வருஷத்தில் கிட்டத்தட்ட 5000 ஹெக்டர்ஸை ஆர்கானிக் ஃபார்மிங்குள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக அதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இன் ஃபார்ம்ஸ் ரன் பை தி அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் தட் அட்லீஸ்ட் 10% ஆஃப் தி ஏரியா வந்து ஆர்கானிக் ஃபார்மிங்குள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு மேண்டேட்டில் தான் இந்த மிஷன் வந்து ரன் ஆக போகுது. ஸோ இந்த மிஷனில் வந்து எல்லா ஸ்டெப்ஸுமே வந்து இன்டெகிரேட் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சர்டிஃபிகேஷன், பிராண்டிங், மார்க்கெட்டிங் ஆஃப் ஆர்கானிக் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ், இது எல்லாத்தையுமே வந்துட்டு இது பண்ணுறாங்க. ஆர்கானிக் ஃபார்ம் ப்ராடக்ட்ஸோடைய வேல்யூ அடிஷனுக்குமே வந்து இந்த மிஷனுக்கு கீழே நிறைய ப்ரொவிஷன்ஸ் இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டைம்ட் அவுட் அப்படிங்கிற ஒரு ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் கான்செப்ட் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ரீசெண்டாக வந்து வேர்ல்டு கப் சாம்பியன்ஷிப் வந்து நடந்துகிட்டு இருக்கு இல்லையா? ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலோ மேத்யூஸ் அவங்களுக்கு வந்துட்டு டைம்ட் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்மிசல் மோட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹி பிகேம் தி ஃபர்ஸ்ட் கிரிக்கெட்டர் இன் 146 years ஆஃப் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் டு பி டைம்ட் அவுட். ஸோ அப்போ டைம்ட் அவுட் அப்படிங்கிற கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 2023 வேர்ல்டு கப் பிளேயிங் கண்டிஷன்ஸ் ஆஃப் ரூல் 40 படி பார்த்திங்கன்னா, ஒரு விக்கெட் ஏதாவது நடந்துச்சு இல்லைனா ஒரு பேட்டர் வந்து போயிட்டாங்கன்னா அடுத்த பேட்டர் வந்து வர்றதுக்கு 2 நிமிஷம் தான் டைம். ஸோ அந்த 2 நிமிஷத்துக்குள்ளே அடுத்த பேட்டர் வராமல் விட்டுட்டாங்க அப்படிங்கிறத வந்து ஆப்போசிட் டீம், அதாவது பவுலிங் பண்ணுறவங்க வந்து மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா உடனே டைம்ட் அவுட் அப்படின்னு வந்து சொல்லிவிட்டு இன்னொரு விக்கெட் வந்து போயிடும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து டைம்ட் அவுட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். ஸோ இது இந்த ஒரு கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு அதர் டீம் வந்து அந்த அப்பீலுக்கு வந்து போனால் மட்டும்தான் வந்து நடக்கும். ஸோ இது வரைக்கும் அந்த மாதிரிலாம் பெருசாக நடந்ததில்லை 146 yearsல. ஆனால் இப்போ நடந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து 10 modes ஆஃப் டிஸ்மிசல் இன் கிரிக்கெட் வந்துட்டு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ டைம்ட் அவுட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து ரிலேட்டட் டு ஸ்போர்ட்ஸ். அடுத்து பார்த்திங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் பெஞ்ச் நவ் அட் ஃபுல் ஸ்ட்ரென்த் ஆஃப் 34 as 3 judges டேக் ஓத். ஸோ இது வரைக்கும் நம்மளோட சுப்ரீம் கோர்ட் பெஞ்சுமே வந்து வேகன்சியாக தான் இருந்துகிட்ருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் கெப்பாசிட்டி வந்து ரீச் ஆகிருக்கு. 34 judges which is 33 judges + 1 சீஃப் ஜஸ்டிஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ ரீசெண்டாக 3 judges வந்து ஓத்து எடுத்துக்கிறதா வந்து சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, உத்தரகாண்டில் இருக்கக்கூடிய பெரினா டீ, பிச்சுபுட்டி ஃபேப்ரிக்ஸ் which is made from Himalayan nettle fibers, இதெல்லாமே வந்து ஜிஐ டேக் வந்து வாங்கியிருக்கதா சொல்கிறாங்க. ஸோ இப்போ ஜிஐ டேக்ஸ் வந்து நம்ம நிறையா வந்து படிப்போம் இல்லையா? ஸோ அதில் வந்து உத்தரகாண்ட்லேயுமே இப்போ ரீசெண்டாக நிறையா வந்து வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அது மண்டுவா which is a finger millet grown in Garhwal and Kumaon Himalayas which is a part of the staple diet in many parts of the state. அண்ட் ஜங்கோரா அப்படிங்கிறது வந்து ஹோம் க்ரோன் மில்லட்டாக வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து மில்லட்ஸுக்குமே ஜிஐ டேக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடிஷ்னலாக வந்து இதில் நான் ஒரு கொஷின் வந்து கேட்குறேன். இந்தியாவில் ஃபர்ஸ்ட் வாங்கின ஜிஐ ப்ராடக்ட் வந்து எது? ஸோ ஃபஸ்ட்டு ஜிஐ வந்து எந்த ப்ராடக்ட் வந்து கொடுத்துருக்காங்க? ஸோ அதை வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து ஆன்சர் பண்ணுங்கள். நம்ம டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ் அனாலிசிஸ் செஷன்ஸ்லாம் நடக்கும்போது எப்பப்பெல்லாம் ஜிஐ பற்றி இருக்கோ அப்பப்பெல்லாம் நான் அதை சொல்லியிருக்கேன். ஸோ அதை வந்துட்டு ரீகால் பண்ணி சொல்ல ட்ரை பண்ணுங்கள். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, ஜப்பானுக்கு வந்து புது ஐலாண்ட் வந்து கிடச்சிருக்கு அப்படிங்கிறத வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த ஐலாண்ட் வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்காது அப்படிங்கிற மாதிரி நிறையா சயின்டிஸ்ட் வந்து சொல்கிறாங்க. ஸோ எப்படி வந்து திடீர்னு ஒரு ஐலாண்ட் வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு வல்கனோ எரப்ஷனுங்கும் போது நிறைய ஆஷஸ் வந்து வருமா? ஸோ அதனால் வந்து கீழே இருக்கக்கூடிய லேண்ட் ஃபார்ம்ஸ் அப்படியே வந்து மேலே எழும்பி இருக்குது which is off the coast of
ஐவோஜிமா ஓகேங்களா. ஸோ ஐவோஜிமா பக்கத்தில் கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு புது ஐலாண்ட் வந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. விச் இஸ் த அன்னேம்டு அண்டர் சி வல்கேனோ. 1 கிலோமீட்டர் தாண்டி தான் வந்து இருக்குது சதர்ன் கோஸ்ட் ஆஃப் ஐவோஜிமா பக்கத்தில். ஜப்பான் வந்து அதில் என்ன சொல்கிறாங்கன்னா அயோட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த ஐவோஜிமாவை. இந்த 10 டேஸ்க்குள்ளேயே வந்து வல்கனிக் ஆஷ் அண்ட் ராக்ஸ் பைல்ட் அப் இன் தி ஷாலோ சீபட் இட்ஸ் ஸ்டிப் ரைசிங் அபோவ் த சீ சர்ஃபேஸ். ஸோ சீ சர்ஃபேஸ் மேலே கொஞ்சமாக வந்து எழும்பி இருக்கிறத பார்த்து ஐலாண்ட் வந்து ஜப்பானுக்கு புதுசாக கிடச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ ஜப்பான்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா 111 ஆக்டிவ் வல்கனோஸ் வந்து இருக்குது ஆஃப் அபவுட் 1500 ஆக்டிவ் வல்கனோஸ் இன் த வேர்ல்டு ஓகேங்களா. ஸோ வேர்ல்டில் 1500 ஆக்டிவ் வல்கனோஸ் இருக்குது. அதில் 111 வந்து ஜப்பான்லேயே வந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஆனால் ஏன் வந்து இந்த மாதிரி அண்டர்சி வல்கனோஸ் ஃபார்ம் ஆகிறது ரொம்பவே லாங் லாஸ்டிங்காக இருக்காது அப்படின்னு வந்து சொல்கிறாங்கன்னா, ஆல்ரெடி வந்து அது வல்கனிக் ஆக்டிவிட்டி நிறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பிளேஸ். ஸோ அப்போ இன்னொரு வல்கனிக் ஆக்டிவிட்டி பக்கத்தில் ஏதாவது வந்ததுனாலோ இல்லை வேறு ஏதாவது அப்ரப்ஷன் ஈவெண்ட்ஸ் வந்ததுன்னா மறுபடியும் அந்த வல்கனோ காணாமல் போகிறதுக்கெலாம் வந்து சான்சஸ் இருக்குது. அதனால் பெருசாக புது ஐலாண்ட் கிடச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சந்தோஷப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டெல்லி ஐஸ் செகண்ட் லார்ஜஸ்ட் ஃப்ளீட் பஸ்ஸஸ் இந்த வேர்ல்டு பை 2025. ஸோ டெல்லியில் வந்து நிறைய பொல்யூஷன் இருக்கிறதுனால சிஎன்ஜி பஸ்ஸஸ் இந்த மாதிரி நிறையா டைப்ஸ் ஆஃப் பஸ்ஸஸ் எல்லாம் லான்ச் பண்ணிக்கிட்டே வந்து இருக்காங்க. டீசல் ரன் கார்ஸ் எல்லாமே வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க. ஆட் ஈவன் பாலிசி இந்த மாதிரிலாம் வந்து இருக்கு இல்லையா. பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை இன்னுமே அடுத்த கட்டத்துக்கு வந்து செயல்படுத்தணும். அதே மாதிரி ஏர் பொல்யூஷனையும் கம்மி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் பஸ்ஸஸ் வந்து கொண்டு வந்தாங்க. அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து இப்போ லான்ச் ஆகிட்டுருக்கு இன் டெல்லி ஓகேங்களா. ஸோ அதில் வந்து 80% ஆஃப் தி ஃப்ளீட் வந்து எலக்ட்ரிக்காக தான் இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு மேண்டேட்டாக வந்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இதே பேஸில் வந்து போயிட்டு இருந்தால் 2025ல் செகண்ட் லார்ஜஸ்ட் ஃப்ளீட் பஸ்ஸஸாக வந்து டெல்லி உருவெடுக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் லார்ஜஸ்ட் எலக்ட்ரிக் ஃப்ளீட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சைனாவுடைய சென்ஷன் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் தான் வந்து இருக்குது ஓகேங்களா. ஸோ இப்போ கரண்ட்லி 1000 எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் வந்து டெல்லியில் வந்து இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்லி ஸ்டேட் ரன் பஸ்ஸஸ் 11,000 வந்து இன்னும் தேவைப்படுது இன் டெல்லி. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்தில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா சைனாவுடைய சென்ஷன் தான் ஃபர்ஸ்ட் வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ஃப்ளீட் பஸ்ஸஸ் வச்சுருக்கக்கூடிய ஒரு ஏரியா. அடுத்து பார்த்திங்கன்னா டெல்லி வந்து வரப்போகுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி ஆர்டிகல்ஸ் வந்துட்டு அவ்வளோதான். ஸோ அடிஷ்னலாக நீங்கள் என்ன பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் வந்து பற்றி பார்த்துக்கோங்க. இட்ஸ் இஸ் பாலிட்டி ஸ்டாட்டிக் பார்ட். ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனரை புதுசாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அவர் யார் அப்படிங்கிறதையும் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. அலாங் வித் தி ஸ்டாட்டிக் பார்ட் வந்து ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ இது சாக் அண்ட் டாக் யூபிஎஸ்சி அண்ட் டிஎன்பிஎஸ்சி சோஷியாலஜி ஆப்ஷனல் வீடியோஸ் இன் தமிழ் அலாங் வித் தட் இவங்களோட டெலகிராம் சேனல்லையுமே வந்து டெய்லி என்சிஆர்டி பேஸ்டு கொஷின்ஸ் வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்சிஆர்டி நம்ம அந்த ஒரு ஆங்கிளில் வந்து படிச்சிருப்போமா அப்படிங்கிறத வந்து சொல்ல இருக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி நிறையா காம்ப்ரிஹென்சிவாக கொஷின்ஸ் எல்லாம் வந்து அனலைஸ் பண்ணி அதில் போட்டுட்ருக்காங்க. ஸோ இன்ட்ரெஸ்டட் பீப்புள் கேன் ஆல்சோ ஜாயின் டெலகிராம் சேனல். ஸோ சாக் அண்ட் டாக்கோடைய டெலகிராம் சேனலையுமே வந்து நான் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் ப்ரொவைட் பண்ணுறேன். நம்ம டெலகிராம் சேனல்லையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கரண்ட் அஃபேர்ஸ் ஃபைல்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கும். ஸோ நம்ம சேனல்லாம் வந்து நம்ம டெய்லியும் டீல் பண்ணியிருக்கக்கூடிய அந்த வீடியோஸோட பிடிஎஃப் அண்ட் பிபிடி வந்து இருக்கும். ஸோ அதுவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நோட்ஸ் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரிலாம் வந்துட்டு வேணும்னா அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் யூர் சப்போர்ட். ஏதாவது இஷ்யூஸ் இருந்தனாலும் சஜஷன்ஸ் இருந்தனாலும் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு ஷேர் பண்ணி அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வீடியோஸ் எல்லாமே வந்து நிறைய ஆஸ்பிரன்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு வந்து தெரியாமல் இருக்குது. இது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம டீம் நினைக்கிறோம். ஸோ அதை வந்து நீங்கள் ப்ராப்பராக ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்யூ. கீப் லேர்னிங், ஹாப்பி லேர்னிங்.